பரணி ஆரம்பிச்சிருங்க பரணி அப்டேட்டோட. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, ஆரம்பிச்சிருங்க பரணி. ஓகே. விஸ்வநாதன் சன்ஸ் ஆடியோ லான்ச் ஈவெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஜீவாவோட தகப்பன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. டிமாண்டி காலனி 3 அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரத்த தாத்தா அது வந்து நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு சாங் வருது. அப்புறம் ட்ரோன்ஸ் படத்துலேருந்து அஞ்சலி நாயர் அவங்களோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரஷ் அப்படின்னு நடிக்கிறாங்க, அந்த கேரக்டர் நேமில் நடிக்கிறாங்க. அப்புறம் விஸ்மியா மோகன்லாலோட தொடக்கம் அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் திருப்பாச்சி விஜய் அவர்களோட படம், அந்த படம் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது எல்லாமே இதாகிடுச்சு, ரிலீஸ் டேட் மட்டும் லாக் ஆகல. ஸோ செப்டம்பர் 17 இல்லை 25, அக்டோபர் 1, அக்டோபர் 22 இதில் ஏதாவது ஒரு டேட்டில் வரும்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் படத்துலேருந்து முதல் பார்வை அப்படின்ற சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. எல்லாமா அந்த படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தேவ் ஸ்ரீ பிரசாதோட படம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், சொல்லுங்க விஷால். சொல்லுங்க விஷால், ஏதாவது படம் பார்த்தீங்களா? ராபகதூர் பார்த்தேன். சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு பரணி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மொதல் 1 மணி நேரம் கொஞ்சம் ஸ்லோ, ஆனால் ரொம்ப செட்டப்க்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க தான், ஓகே. ஆனால் பெருசாக போர் அடிக்காமல் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து படம் ரொம்ப வெரி யூனிக். இந்த மாதிரி படம் பார்த்ததில்ல, ரொம்ப புதுசாக இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸு. பர்ஃபார்மன்ஸு எல்லாமே சரியான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப சூப்பராக சத்யதேவ் பண்ணியிருந்தாரு. அந்த படம் பேசுகிற விஷயம் எமோஷ்னலியும் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. கடைசியில் வைக்கப்பட்ட அடுத்தடுத்த ட்விஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் டிசைன், கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்டோரி வந்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வச்சுருந்த செட்டப் எல்லாத்துக்கும் சின்ன 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 பே ஆஃப் வச்சது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹைலி ரெக்கமெண்டட். ஆனால் நிறைய பேர் ஒரு 20 மினிட்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு விட்டேன்னாங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசி ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு, முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. இல்லை ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸோடுமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக தான் போகும், செகண்ட் ஹாஃப் ஆனால் நல்லா இருக்குன்னாரு. அதனால தான் நானே கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன். இல்லைன்னா நானும் அப்படியா? இல்லைன்னா நான் அதுவும் இல்லாமல் எல்லாருமே நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் நான் மேபி பார்த்துருந்தேன்னால கூட நான் வந்துட்டு எப்படினாலும் வந்து பார்த்துருப்பேன். அது ஓகே, ரொம்ப டாக்கியா இருந்ததுனால அது டாக்கியா இருந்தாலுமே அது வந்து நம்மள இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் அந்த கரெக்ட் தான் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா செம்ம ஐடியா பரணி, ரொம்ப புதுசா இருந்துச்சு. மாதிரி இல்ல தெலுங்குல இப்படி ஒரு படம் வர்றதெல்லாம் ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம். பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கேக்குது ப்ரோ? அது ஏகே ரேசிங்கோட அந்த படம் எப்போ ப்ரோ வருது? அது நான் கெஸ் பண்றது நான் சொல்றேன், எனக்கு ஷுவராலாம் தெரியல. இந்த இயர் ஃபுல்லா ரேசிங் இருக்கு அவருக்கு. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபுட்டேஜ் எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதனால எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்கன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இந்த ஒரு ஷெடியூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த இயர் ஃபுல்லாக ஷெடியூல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த ஒரு இதெல்லாம் போய் ஒர்க்லாம் போய் வரும்னு தோணுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நெக்ஸ்ட் இயர் தான். ஓகே ஓகே ப்ரோ. அவரோட ஷூட்டிங்கும் வந்து செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகுதா? அப்படின்னு செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகும்னு நம்புறேன்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே நல்லபடியா போச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க செப்டம்பர். எல்லாமே கை கூடி வரணும்ல. ஓகே ப்ரோ, ராஜா பிளேலிஸ்ட்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல ப்ரோ, அது என்ன படமாவே இருக்குமா இல்ல எப்படி ப்ரோ? படம் தான். ஓகே, அது இளையராஜா சாருக்கு ட்ரிபியூட் பண்றாங்களா? என்னது ப்ரோ? அது வந்து அவங்க மியூசிக் டைரக்டர் இளையராஜா சாருக்கு வந்து இது பண்ற மாதிரியா அது எப்படி? அது தெரியல, டீசர் ட்ரெய்லர் வந்தாதான் எப்படின்னு தெரியும். ஸ்டோரி அப்படின்னு தெரியல எனக்கு. பர்னி ப்ரோ, ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, எனக்கு அது சென்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
அண்ட் நாளைக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 3 வந்துட்டு ஏகேவோட ஐ மீன் அஜித் சாரோட இது வந்து ஏதோ மூவி அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்டேட் அப்படியா? எங்க சொன்னாங்க? யார் இல்ல சொன்னாங்க? நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆடி 18 அன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி அப்டேட்னு சில பேர் போட்டிருந்தாங்க. அதனால தான். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? அவர் தான் சொல்லணும். பிரகாஷ் ப்ரோ சொன்னாதான் நான் நம்புவேன். ஓ நான் உங்களை நம்ப சொல்ல, இருக்கான்னு கேட்டேன். இல்லைங்க, நான் எதுவுமே அந்த மாதிரி பார்க்கலங்க, நான் கேள்விப்படலைங்க. மேபி பிரகாஷ் ப்ரோ ஏதாவது கேட்டு சொல்லுவாரா இருக்குங்க. ஓ சரி, ஓகே ஓகேயா. எனக்கு சீரியஸா தெரியல. ஆடி 18 தான் நாளைக்கு, அது தெரியும். பட் அப்டேட் வருமான்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே பிரதர். பரணி, சொல்லுங்க ப்ரோ. பரணி, இந்த ஸ்பீக்கர் எதனா ப்ராப்ளமா? 2 நாள் ஸ்பீக்கர் அந்த மைக் பட்டனை தொட்டினாவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரிக்வஸ்டே பண்ண முடியாம இருந்தது. எதனா அப்டேட் பண்ணிருக்காங்களா? தெரியலையே, எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. இன்னைக்கு மட்டும் தான் ஒர்க் ஆச்சு. வந்த உடனே ஸ்டார்டிங்ல கொடுத்தனால ஒர்க் ஆச்சு. இதுக்கு முன்னால அந்த ரிக்வஸ்ட் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண முடியாம அப்படியே லாக் ஆன மாதிரி இருந்தது. தொட்டா கூட எதுவும் ஒர்க் ஆகல. அதுக்காக கேட்டேன். எதுவும் தெரியலீங்களா? 2 நாளா வந்து நடுவில் வந்து ட்ரை பண்ணேன். ஸ்பீக்கர் பட்டனே ஒர்க் ஆகல. நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்தனால கனெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பரணி, இது பாலன் பார்த்தேன். பாலன் த பாயா நீங்க சொன்னீங்களா? அது ஹலோ பரணி, கேக்குங்களா? கேக்கு ப்ரோ, கொஞ்சம் ஒர்க் வந்துச்சு, அதான் போயிட்டேன். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? ஓகே, எங்க போனாரு இவரு பிரகாஷ் ப்ரோ? இருக்காரு. நான் மைக் ஆன் பண்ணல. ஞாயிற்றுக்கிழமைன்னா இன்னைக்கு பிஸி. சரி, அதுல அந்த பையன் அது பாலன்றது வந்து சின்ன பையனை குறிக்கிட்டே வச்சிருக்காங்க. இல்ல உண்மையில அவன் பேர் பாலனா? இந்த படத்துல கடைசியில அந்த நேமே சொல்லல. நம்ம பையன் பேர் தான் பாருங்க. பையன் பேர் தான் பாலன். அது எப்பவுமே அந்த இது ஸ்டார்டிங்ல எப்ப ரிவீல் பண்றாங்களா? இல்ல இல்ல, பையன் பேர்லாம் பாலன் இல்ல பரணி. அப்படியே இல்லையா? இல்ல இல்ல, பாலன் சின்ன பையன். பாலன்றது சின்ன பசங்களை பாலன் சொல்லுவாங்க. அதுதான் அர்த்தமா கேக்குறேன். அதான் அர்த்தம் தலைவா. அதான் விஷால் ப்ரோ, நானும் அதான் நினைச்சேன். பாலன்னா சின்ன பையன் அப்படின்னு பேர் தான் சொல்லவே இல்லையே கடைசி. ரிவீல் ஆயிருக்காது அதுல. அதான் ரிவீல் பண்ணலையா? அதுக்காக கேட்டேன். டைரக்டர் சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல, சின்ன பசங்களை தான் அப்படி சொல்லுவாங்க. ஏங்க வேற ஏதோ பெருசா லென்த்தா வைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பாலன் ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு வச்சோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இல்லையா? நிறைய டைட்டில் வச்சிட்டாங்க. இல்ல பாருங்க, பாலன்னா சின்ன பசங்களை வந்து பாலன்னு சொல்லுவாங்க. அதாவது எங்க சின்ன குழந்தைங்க பால பருவம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதனால வச்சாங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா பேரே சொல்லி கடைசி வரை படத்துல, அதுக்காக கேட்டேன். இல்ல அதனாலதான் வச்சேன். பரணி, எங்க பிரகாஷ் ப்ரோ? என்ன பிரகாஷ் ப்ரோ ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரகாஷ் ப்ரோ பிஸியா இருக்கீங்க? இல்ல பரணி, ஹெட்செட்டை கழட்டி வச்சுட்டு 2 நிமிஷம் கீழே பிள்ளைங்க கடைக்கு போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் மேல வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் கவனம் அங்க இருக்கணும். சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. இது நாளைக்கு ஏதோ ஆடி 18 நாள் அப்டேட் வருதாமே அஜித் குமார். அதாவது பரணி, நேற்று ஒரு பதில் சொன்னேன். அப்டேட் எதுவும் வர மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா, அப்டேட்டே இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டு நாளைக்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுத்திக்கலாம். எவ்வளோ 100% கூட சந்தோஷப்பட்டுக்கலாம். பயங்கரமான டாப்லா ட்ரிப்லாம் ஓகேவா. ஆனா அப்டேட் வரல அப்படின்னா, அது அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு வரல அப்படின்னா, இந்த இதோட ஒரு 6-7 தடவை அந்த மாதிரி டேட்டு போட்டாச்சு. கூடிய விரைவில் லோடிங் சூன், வெரி சூன் டேட்டு போட்டு காலைல ஃபயர் விட்டு சாயங்காலம் ஃபயர் விட்டு, அது வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு தடவை நானே ஒரு தடவை போட்டேன். அதுவே எனக்கு அது ஏமாத்தின கில்ட்டு ஆயிடுச்சு. ஏன்னா வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, திடீர்னு வரல. ஓகேவா. அதனால இந்த ஒளியும் வேணாம், ஒளி தெரியறது வேணாம். அப்படியே நாளைக்கு வந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுங்க, வரலன்னா விட்டுருங்க. ஏன்னா இது வரைக்குமான தகவல் 90% வருது. ஆனா 10% வந்து அந்த உறுதி இல்லை. அந்த உறுதித்தன்மை வந்தா தான் நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு போஸ்ட் கூட போடல. காலைல இருந்து நேற்று சொன்னாங்க. சொல்லும்போது என்ன சொன்னாங்க, 95% கன்ஃபார்மா வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்டேட் வருது அப்படின்னாங்க. இன்னைக்கு கேட்கும்போது 90% கன்ஃபார்மா வருதுதான் அப்படின்னாங்க. ஆனா அவங்க 95 90 வந்தனால நான் அப்டேட்டே பண்ணல. எதுக்கு இந்த வம்பு, நம்ம யாரையா ஏமாத்தி எதுக்கு இந்த தொல்லை, அது வேணாம். அதனால
அப்டேட் வந்துச்சுன்னா டபுளா ட்ரிபிளா என்ஜாய் பண்ணுவோம். அப்டேட் வரலையா, ஓ அடுத்த டேட் என்ன டேட், அந்த டேட்டை பார்த்துட்டு போவோம், அவ்வளவுதான். ஓகே பிரகாஷ் ப்ரோ. இந்த ஆர்கேஎஃப் ஏதோ டைட்டில் வச்சிருக்கிறதா ஒரு தகவல், அதை கேள்விப்பட்டீங்களா? வேற யாராவது வச்சிருந்தா தப்பு, டைட்டில் வச்சது தப்பு இல்லைங்க. இல்ல நல்லா இருக்கேன்னா 2 டைட்டிலும். என்ன டைட்டில் சொல்லுங்க கேப்போம். ஜாவா சுருளி அப்படின்னு ஒரு ஜாவா சுருளியா? யாருக்கு, எந்த படத்துக்கு அது தெரியல. அவங்க ஏதோ ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. ஆர்கேஎஃப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க சித்ரா லட்சுமணன்ல சொன்னாங்க பிரசாந்த் ப்ரோ. ஒரு 4-5 படத்தோட பேர் சொன்னாங்க. ஜாவா சுருளி, அதெல்லாம் ஜாவா. அதுக்கப்புறம் இன்னும் வேற என்ன டைட்டில்? இன்னொரு ஜாவா சுருளி. ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொரு டைட்டில் அன்னக்கிளியும் ஆம்புலன்ஸும் சொல்லி எஸ்கேப். அது எஸ்கே ப்ரொடக்ஷன். அப்படியே போயிருங்க. மொத்தம் எல்லாமே எஸ்கே ப்ரொடக்ஷன். ஆனா இன்னொரு உள்ளேனையாவும் ஜாவா சுருளியும் ஆர்கேஎஃப்ஐயும் மாவீரன் 2 சாந்தி டாக்கீஸ் போட்டிருக்காங்களாம். அன்னைக்கிளியும் ஆம்புலன்ஸும் எஸ்கே ப்ரொடக்ஷன். குடுக்கிறான் உடம்பில் கடவுள் அப்படின்னு விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷன். குடுக்கிறான் உடம்பில் கடவுளா? அது என்னது? இல்ல குடிக்கிறவன் உடம்பு, இல்ல பிரகாஷ் ப்ரோ, அது வேற. குடிக்கிறவன் உடம்பில் கடவுள். ஓ, குடிக்கிறவன் உடம்பில் குடிக்கிற உடல் கிடையாது, குடிகாரன் இல்ல, குடிக்கிறவன் உடல், குடிகாரன் உடம்பில் கடவுள். இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, இது நல்லாவே இருக்கே. குடிகாரன் உடலில் கடவுள் நல்லாவே இருக்கு. இது ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆனா சர்ச்சைக்குள்ளாகி ஏதாவது பிரச்சனை ஆயிருமே. ஆனா நல்லா இருக்கே, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கமலஹாசனும் ஸ்ரீதேவியும். கமல் 3 தடவை டைட்டில், இந்த டைட்டில் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 90s இருந்து இந்த டைட்டில் கமல் ஸ்ரீதேவி, கமலஹாசனும் ஸ்ரீதேவி அப்படி சொல்லி நிறைய டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இது லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு ரொமான்டிக் ஃபிலிமுக்கு அந்த டைட்டில் வைக்கிறதா இருந்துச்சு. அப்புறமேட்டு அதை வைக்கல. கரெக்டா அந்த வருஷம் தான் வந்து ஸ்ரீதேவி இறந்து போனாங்க. அதை வைக்கல. 2000 சொல்றேன். இல்ல ஆர்கேஎஃப் ஏன் கேக்குறேன்னா, இப்ப அருண்குமாரோட கமல் பண்ண போறாருன்னு தகவல் வருது. அதான் இது டைட்டில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது? அருண்குமார் ஆர்கேஎஃப்ஐக்கு படம் பண்றாரு உறுதி. அருண்குமார் விக்ரம்க்கு ஒரு கதை சொல்லி அது ஆர்கேஎஃப்ஐக்கு பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அது ஆர்கேஎஃப்ஐ பண்ணல. அதனால ஆர்கேஎஃப்ஐ தயாரிப்புல கமலே நடிச்சு அருண்குமார் டைரக்ஷன்ல படம் உருவாகும் போல இருக்கு. ஆனா வந்து அருண்குமார் வந்து விக்ரம் கதை சொல்லி, விக்ரம்க்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த கதையை வந்து வேற ஏதாவது கம்பெனிக்கு எடுக்கிறாங்களான்னு தெரியல. விக்ரம் வந்து அடுத்த படமும், அதாவது இப்போ வந்து 63 நடிக்கிறாரா? ஆமா, 63 வந்து ஆனந்த் சங்கர் டைரக்டர் நடிக்கிறாரு. 64 வந்து அந்த மலையாள டைரக்டர் ஏஆர்எம் டைரக்டர் ஜிதின்லால் அவர் டைரக்டர் நடிக்கிறார். 65 வந்து இதுதான் நடிக்கிறார், அருண்குமார் டைரக்ஷன்ல தான் நடிக்கிறார். சித்தா பிரகாஷ் ப்ரோ, அந்த சித்ரா அவங்க போட்டாங்க, இனி ஏகேக்கு ஒரு லைனா போட்டாங்க, கேட்டீங்களா? சொல்லுங்க, என்ன தெரிஞ்சுப்போம். நான் சொல்றேன் வினோத் ப்ரோ, இருங்க நான் சொல்றேன். நீங்களே சொல்றேன். ஆனா என்னன்னா, ஏகே ஏதோ 3 படம் எடுத்து கமிட் பண்ணி வச்சிருக்காராம். ஆதிக் படம் 1, வெங்கட் பிரபுவோட மங்காத்தா 2, அதுக்கப்புறம் சிறுத்தை சிவா படமா. சிறுத்தை சிவா படம் பண்றதுக்குள்ள சிவா வந்துட்டு தனுஷோட ஒரு படம் பண்ணிட்டு வந்துருவாராம். ஸோ இந்த 3 படமும் அடுத்து பேக் டு பேக் ஷூட் போய் கொஞ்சம் கேப் எடுத்து ரேஸ் போயிட்டு வரலான்ற மாதிரி இருக்காராம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதான் உங்களுக்கு தெரியுமா? என்ன மங்காத்தா 2 திடீர்னு உள்ள வருது, அதான் கேட்டேன். அதாவது இந்த 2010 அசல்ல தான் கடைசியா டபுள் ஆக்ஷன் நடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடுக்கிற ஒவ்வொரு படத்துலயும் மங்காத்தால 2011 இருக்கும்போது டபுள் ஆக்ஷன் ஒரு போலீஸா நடிக்கிறாரு, ஒருத்தர் திருடனா நடிக்கிறாரு. அப்போ நான் 2012 பில்லா 2ல ஒரு அஜித் இறந்து போன அஜித் உள்ள வராரு, இன்னொருத்தர் போய் ஹீரோ வராருன்னாங்க. 2013 ஆரம்பம்ல ஒருத்தர் மொட்டை அடிச்சிருக்காரு வில்லன், இன்னொருத்தர் வந்து ஹீரோ அப்படின்னாங்க. 2014 வீரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு அஜித் வராரு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு அஜித் வராருனாங்க. வீரத்துக்கு அப்புறம் என்ன படம், என்ன சொல்ல போனா சொல்லவே தேவையில்ல, டபுள் ஆக்ஷன் சொல்லிட்டே இருந்தாங்க. ஓகேவா, அது அப்படியேதான் போயிட்டு இருந்துச்சு. 2015 வேதாளம்ல அப்படியேதான் சொன்னாங்க, ஒரு அஜித் செத்து போய் பேயா வராரு, அதுதான் டீசரு அப்படின்னாங்க வேதாளத்துல. அப்புறம் வேதாளத்துக்கு அப்புறம் விவேகம் வந்துச்சு. விவேகம் என்ன கதைன்னு தெரியல, டபுள் ஆக்ஷன் மாதிரியே ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் வில்லன், அவர் தான் வில்லன், விவேக் ஓபராய் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் நடிக்கிறாருனாங்க. விவேகத்துக்கு அப்புறம் வந்து விஸ்வாசம் சொல்லவே தேவையில்ல, அண்ணன் தம்பி ஒருத்தன் விசு, இன்னொருத்தன் வாசு, அதனால விசுவாசம் அப்படின்னாங்க. அப்புறம் நேர்கொண்ட பார்வை மட்டும் தான் சொல்லல, ரீமேக் படம்னு. வலிமேலி வந்து போஸ்டர்ல டபுள் சின்ன போட்டு
இல்லங்க சொன்னாங்க இல்ல இல்ல ஒருத்தர் வாசம் சொன்னாங்க சொன்னாங்க ஓகேவா டப்ளாக்ஷன் அப்படின்னாங்க. அப்புறமேட்டு என்னது வலிமைக்கு அப்புறம் துணிவுலையும் டப்ளாக்ஷனு அவர் ஒரு இருக்கிறாரு அப்படின்னாங்க. பிளாக் ஹேர்ல வருது ஒரு கெட்டப் செம அப்படி இப்படி சொல்லி மிரட்டெல்லாம் வித்துருந்தாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா 2010 இப்ப 2026 16 வருஷமா எடுக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் டப்ளாக்ஷன் ஒரு ரூமரை கிளப்பாங்க. அடுத்த 2வது ரூமர் என்னன்னா அடுத்த அந்த சொன்ன லைனை போறதுலயும் ஒவ்வொரு படத்துலயும் மோகன்லால் நடிக்கிறாருன்னு. இது மாறவே மாறல. டப்ளாக்ஷன் ரூமரும் மாறல, மோகன்லால் நடிக்கிறாருங்க ரூமரும் மாறல. இது அப்படியே பிக்சடாவே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதுல அதே மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அஜித் வந்து ஒரு 3 படம் கமிட் பண்ணிருக்காரு. அடுத்தடுத்து லைனப் வச்சிருக்காரு, 3 படம் வச்சிருக்காரு, அடுத்தடுத்து 3 படம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இதுக்கு அடுத்து 2010 to 2016 16ல எத்தனை 3 இருக்கு கணக்கு பண்ணீங்க? 5 3 முடிஞ்சிச்சு. அப்ப 5 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மாதிரி அது அந்த 3 வதந்திகளும். ஆனா நடந்ததுல பிரகாஷ் ப்ரோ சிவா கூட அச்சுவினத் கூட ஒரே நேரத்துல 3 படம் நடக்கிறதெல்லாம் நடக்கிறது கிடையாதுங்க, விடுங்க. ஆனா ஒரு தடவை மட்டும் நடந்துச்சுங்க இருக்கையிலே, ஒரே ஒரு தடவை மட்டும் நடந்துச்சு. ஏன்னா போனி கபூர் 3 படத்துக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாரு பாருங்க, அது மட்டும் தான் நடந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் படமா நேர்கொண்ட பார்வை ரீமேக் பண்றோம், அடுத்து வந்து ஏப்ரல் 2026 ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம் ஒன்று ரிலீஸ் பண்றோம், அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு 3 படம் வந்து கமிட்மெண்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிச்சு. அது மட்டும்தான் அபிஷியலா வந்துச்சு. மற்றபடி இந்த 16 வருஷத்துல அப்பப்ப இவர் 3 படம் கமிட் பண்ணிட்டாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு சொல்லி லைன் அப் இஷ்டத்துக்கு போட்டுறாங்க. ஆனா அதுலயும் பாருங்களேன், நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு செய்தி சொல்றாங்க, அந்த செய்தி வந்து ஒரு கிட்டத்தட்ட வதந்தின்னு வச்சுக்குவோம், ஒரு ஒரு பாதி கூட உண்மை இல்லாத ஒரு செய்தியும் வச்சுக்குவோம். நான் வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லல. அதுல கூட பாருங்க ஒரு சந்தோஷப்படுற மாதிரி காம்பினேஷன் அப்படி சொல்றாங்கல்ல, அப்பயும் அதுக்கு சிவா வெங்கட் ஏயா ஒரு வதந்தியில கூட ஒருத்தன் மனசுல கலகலன்னு வச்சுக்கிறாங்களா. அதாவது கனவுல கூட பிளாக் அண்ட் ஒயிட்டா வருதுங்கிற மாதிரி அதுல கூட கலர்ஃபுல்லா வைக்க மாட்டாங்க. லைன் அப் தானே அடிச்சு விட்டு குஷியாக்கி விடுறதுக்காச்சும் ஒரு ஒரு இவரு ஒரு அவரு ஒரு அப்படின்னு ஏதோ ஒண்ணு கிளப்பி விட்டா அதை வச்சு ஒரு 2 வருஷம் இந்த இல்லாத நாங்க பார்த்து கலர்ல வச்சு வரைஞ்சிட்டு இது பண்ணிக்குவோம் சரி, என்ன நாசர் மாதிரி குஷியா இருந்துக்கலாம். அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, எதுவும் இல்லை. இல்ல அப்படிதான் ஆயிடுச்சு. வர செய்தி எல்லாமே ஏதாச்சும் ரூமர் வந்துச்சுன்னா, ஏகே சைட்ல இருந்து வந்துச்சுன்னா பொய், அசத்தியம், பொய்மை, வஞ்சனை, புரட்டு, புனை சுருட்டு, உருட்டு அப்படிங்கிற அளவுக்கு எங்கெங்கயோ வகை திருமணி அனௌன்ஸ் பண்ணப்போ உண்மையாலுமே சந்தோஷப்பட்டேன். செம்மையா இருக்க காம்பினேஷன். அதுதான் கடைசி 10 வருஷத்துல ஓகே அப்படின்னு இருந்துச்சு. சொல்லுங்க மனிஷ். எங்க பிரபு அண்ணா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். ராவ் பகதூர் டைம் இருந்தா பாருங்க. ஆதி என்ன நீங்களும் நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு, பாருங்க டைம் இருந்தா. முடிஞ்சா தெலுங்குலயே பாருங்க. எனக்கு தெரிஞ்சு மகிழ் திருமணிக்கு ஓன் ஸ்கிரிப்ட்ல ஒன்று பண்ணலாம். அடுத்த படங்கள் ஏதாவது கேக்குது முனிஷ், கேக்குது, சொல்லிடுங்க. அட கேக்குதா மட்டும் கேக்குறீங்க, அதுக்கப்புறம் பேச மாட்டீங்க. பரணி மியூட் போட்டுறாரா? பரணி என்ன பரணி? ஏன்னா நீங்க வர இல்ல, வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இப்ப கேக்குதா விஷால்? கேக்குதுங்க. அவருக்கு மறந்து சொல்லுங்க. ஏங்க மைக் ஆன் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் கேக்குதாங்க, தயவு செய்து பேசுங்க. இல்ல இல்ல என்னையா எனக்கு கேட்க வேணாம், கேட்கவே வேணாம். வினோத் நீங்க, நான் ஒரு சத்தத்தை இன்னொரு சத்தத்தை வச்சு ஆஃப் பண்றேன். வைரத்தை எல்லாம் இருக்கிறேன். வினோத் நீங்க சொல்லுங்க. வினோத் மகிழ் கூட இன்னொரு படம் பண்ணலாம் பிரகாஷ், ஓன் ஸ்கிரிப்ட் நல்லா பாவம் மகிழாச்சே, விடுங்க. இந்த அவங்க பேசின உடனே இல்ல நீ வாயவே முடிக்க அப்படின்னு திருப்பி துண்டை வச்சு அடைப்பான் இல்ல, அந்த மாதிரி இருக்கு. இல்ல அது தாத்தா மேல பாவமா இல்லையா இருந்துச்சு. பாயசம் சூப்பரா இருக்கு, இன்னொன்னு கொடுன்னு கேட்ட இவரு மகிழ் ஏங்க அவர் கொடுங்க. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு போக்குல விட்டுருங்க சூத்து. அதாவது ஹெச்னத்தோட பேட்டி பார்த்தேன்ல, அந்த பேட்டியில சமீபத்தியே இல்லை, அதாவது போஸ்ட் ரிலீஸ் பேட்டியில ஒன்று சொன்னாரு. விஜய் அவர்கள் படம் தேர்ந்தெடுக்கிற விதம் எப்படி இருக்கும், அஜித் அவர்கள் படம் தேர்ந்தெடுக்கிற விதம் எப்படி இருக்குங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. விஜய் வந்து அவர் வந்து நல்லா வந்தா போதும், டெக்னீஷியன் யார வேணா போட்டுங்க, அவர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கா அது இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு ஜானி மேல வந்த கம்ப்ளைண்ட், அப்புறமேட்டு இன்னும் 2 பேர் மூலம் கம்ப்ளைண்ட் வந்தா மறைமுகமா சொல்லிட்டு இருந்தாரு. அது விஜய்க்கு தேவையில்லை. படம் வருது, அவுட்புட் வருது, ஒரு ப்ரூ டிசைட் பண்றது வந்து டேரக்டரோட வேலை விட்டாரு. அஜித் என்ன பண்றாருன்னா அது ஒர்க் பண்றவங்க நல்லவனா இருக்கணும்,
அதனால வந்து எந்த ஒரு இம்பாக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. டீம் வந்து அப்பதான் நல்ல அவுட்புட் வரும்னு நினைக்கிறாரு. அதனால வந்து அவரு டெக்னீஷியனே அவர் கவனமா பாக்குறாரு. இது உதாரணமா சொல்லணும்னா விவேகம் படம் சொதப்பின வகையில ஒரு காரணம் அதுவும் ஒண்ணு. ஏன்னா விவேகத்தை நீங்க வந்து ஃபாரின் பல்கேரியா எங்கேயும் ஷூட்டிங் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அந்த பல்கேரியால எங்கேயும் ஷூட்டிங் போகும்போது அங்க போய் பாத்தீங்கன்னா ஸ்டன் சில்வா மேல ஒரு மிகப்பெரிய கேஸ் ஒன்று வந்துருச்சு. ஸ்டன் சில்வா மேல ஒரு ஒரு பெரிய கேஸ் ஏதோ எந்த கண்ட்ரின்னு தெரியல. அந்த கண்ட்ரிக்கு போகும்போது அங்க வந்து அவர் வந்து ஒரு ஒரு பாலியல் ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. அங்க போய் ஏதோ ஒரு இஷ்யூல ஆகி அது நியூஸ்ல வந்துச்சு, அந்த நாட்டு செய்திகளையும் வந்துருச்சு. அங்க இருந்து டக்குனு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டன் சில்வாவை வந்து பேக்கப் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சிட்டு திரும்ப அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு திரும்ப ஷூட்டிங் போலான்னாங்க. அஜித் உடனே சொல்லிட்டாரு, ஸ்டன் சில்வா வேணாம், இப்ப ஏற்பட்ட கேஸ்ல மாட்டினாலும் நம்ம படத்துக்கு ஷூட்டிங் வேணாம், அதுக்கு பதிலாக வேற யாராவது கூப்பிடும். அந்த நேரத்துல யாருமே இதா இல்ல, ஃப்ரீயா இல்ல, எந்த ஸ்டன் மாஸ்டருமே ஃப்ரீயா இல்ல. அதே மாதிரி ஸ்டன் மாஸ்டர் மட்டும் ஒரு பிரச்சனை இருக்கு. படம் கமிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க யார்கிட்ட இருந்து நல்லா கை மாறி போயிடுவாங்க. படம் போயிட்டே இருக்கும்போது கை மாத்தினீங்கன்னா அது வந்து சில பேர் அந்த யூனியன்ல சில இதுல பல சிக்கல்கள் வரும். அப்படி அந்த நேரத்துல ஃப்ரீயா இருந்தாலும் கணேசன் ஒருத்தர் நினைக்கிறேன், திருத்த கணேசன் நினைக்கிறேன், ஒரு பேர் சரியா ஞாபகம். சிறுத்த படத்துல ஒர்க் பண்ணாரு 2 ஃபைட்டுக்கு. யாருன்னே தெரியல. அவரு தான் விவேகத்துக்கு ஃபைட் மாஸ்டர், திருத்த கணேஷ் தான். டோட்டல் படத்துக்கும் இப்ப வந்து நீங்க வந்து ஒருத்தர் பிளான் பண்ணி அவரு ஒரு ஐடியா பண்ணி எல்லாம் பிளான் பண்ணி, ஏன்னா நீங்க திரும்ப சொல்றேன், ஸ்டன் சீக்வன்ஸ் டேரக்ட் பண்றது முழுக்க ஸ்டன் மாஸ்டர்ஸ் தான். அங்க டேரக்டருக்கான வேலை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுதான். டான்ஸ் மாஸ்டர் வேலையும் அதே தான். டான்ஸ் மாஸ்டர் தான் அங்க முழு டேரக்டர். அந்த இடத்துல டான்ஸ் பாட்டு எடுத்தீங்கன்னா அப்ப முழுக்க நீ ஒரு படம் போற ஆக்ஷன் சீன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்ஷன் டேரக்டர் தான் படத்துல முழு ஹீரோவே. அவரு அங்க என்ன பண்றாரு அதுதான் படம். நீங்க அதுக்கு பிளான் பண்ணி எல்லாம் போய் ஷூட்டிங் போய் 30-35 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்க போய் அவர் ஒருத்தர் மேல கம்மியா சீனே வைக்காம சீனை தூக்கி சொல்லி பனிக்கரடியில சீன் மாதிரி ஒண்ணு இருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா அது ஒரு அதுக்கப்புறம் இன்னொரு சீன் ஒன்று வரும். டோட்டலா அஜித் வந்து ஒரு பனியில உட்காந்துட்டு இந்த ஸ்னைப்பர் வச்சு பிடிச்சிக்கிட்டு ஃபுல் அண்ட் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பார். பனியும் இருக்கும், அவரும் ஒயிட்டா இருக்கும். ஃபுல்லா ஒரு சீக்வன்ஸ் அந்த சீனை தூக்கிட்டாங்க. அந்த ஒரு பனிக்காட்டி ஒன்று படத்துல ஒன்று வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அதை ஷூட் பண்ணி அந்த சீனையும் தூக்கிட்டாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஸ்டன்ட்ஸ்ல ஒர்க் பண்ண சீன் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. விவேகத்துல இருந்து எடுத்துட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வேற ஸ்டன் மாஸ்டர் வச்சு எடுத்தாங்க. அது மொத்தம் வினோத் சொன்னபடி நீங்க நல்லவரை வச்சுதான் படம் எடுக்கணும்னா இங்க படமே எடுக்க முடியாது. இப்படி பார்த்துலாம் அவரே ஒரு கேஸ்ல மாட்டினாரு, 5 நாள் பிரச்சனை ஆச்சு, வெளியே வந்துட்டாங்க. திரும்ப அந்த படத்துல கமிட் பண்ணதா முடிச்சு விட்டு போயிருந்தா பிரச்சனையே இருக்காது. படம் அதாவது எடுக்க நினைச்சியாச்சும் அதுக்காச்சும் ஒரு பர்ஃபெக்ட், அதாவது நீங்க என்ன எடுக்க நினைச்சீங்கிற விஷயம். ஆனா அதாச்சும் நீங்க பிளான் பண்ணபடி டேரக்டரோட விஷயம்லாம் வந்திருக்கும், அந்த ஸ்டன் டேரக்டரோட விஷயம்லாம் வந்திருக்கும். இப்படி நிறைய விஷயம் சொதப்பிக்கிட்டே போகுது இல்ல. நம்ம போங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அதனால இப்ப எதுக்கு இது சொல்ல வந்தேங்கிறதே மறந்து போற அளவுக்கு ஆகி போச்சு. அதனால எதையும் விட்டுட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாளைக்கு அப்டேட் வந்தா ஆஹா ஒரு வழியா வந்துருச்சுன்னு சொல்லி வேலாயுதம் சந்தானம் தூக்குறோம், மஞ்சள் பெயர் தூக்குறோம். அப்டேட் வரலையா அதே மஞ்சள் பெயர் தலையில கவுக்குறோம். பிரகாஷ் ப்ரோ லைட்டா ஒளி ஏதாவது தெரிஞ்சுனா நைட் ஆனா கூட உங்களுக்கு ட்வீட் போட்டு இல்ல நான் ட்வீட் 100% லைட்டா தெரிஞ்சாலும் காலையிலே போட்டுருக்கேன். அதனால வேலையே வேணா. AK64க்கு நாளைக்கு அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் ஃபயர் விட்டு வச்சிருக்காங்களா. ஏன் நீங்க ஃபயர் விடல அப்படின்னு கேட்டாங்க. நான் 100% உறுதியானா மட்டும்தான் ட்வீட் போடலான் இருக்கேன், ஏமாத்த விரும்பல. ஏன்னா இந்த வாட்டி மட்டும் ஒரு 4 தடவை வந்து இந்த வருஷத்துலயே 4 தடவை இது மாதிரி டேட்டா போட்டு அவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதனால அந்த ஐடியாவே இல்லை. ஆக்சுவலா சொல்லியிருந்தது வந்து சாய்வி சித்ரால தானே, அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவரே சொல்லிட்டாரு, இல்ல அது வந்து நாளைக்கு ஆரம்பிக்கல, அது தள்ளி போகுது, திருப்பி ஃபைனான்ஸ் இஷ்யூஸ் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல ப்ரோ நாளைக்கு அந்த 7 விஜயில் தான் டேட் போடுவாங்க எதிர்பார்க்கறாங்க. 7 விஜய் ஒரு படம் எடுத்துட்டாருல டாக்குமெண்ட்ரி படம், அந்த படம் அது வந்தா கூட போதும். ஏதோ ஒண்ணு போனோம் ரெண்டு இட்லி சாம்பார் ஏதாவது ஒண்ணு எடுத்து ஊத்துறான்ற கதை இருக்குல்ல, அது மாதிரி பசி எடுக்குது, இட்லியா இருந்தா ஆகுது, டீ பிஸ்கட் இருந்தா இருக்கு, அவ்வளவுதான். அந்த மூடுக்கு போயிட்டு அந்த மாதிரி. ஓகே ஓகே, எங்களை மாதிரி வாங்க வினோத், என்ன போக எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்கிட்டு. வினோத் தான் நிஜமாவே உண்மையிலே பாவம். சீரியஸா 6 மாசமா வந்து மனுஷனுக்கு அடியா விழுந்துக்கு இருக்கு. குரலே மனுஷனுக்கு தொங்கி போயிருச்சு பாவம். முன்னாடி வந்து எவ்வளவு கேலப்பா பேசுவாப்ல, இந்த மாதிரி. யாராவது ஆடியோ லான்ச் பாத்தீங்களாப்பா? என்ன சொல்றாங்க நான் சொல்லுங்க. முடியலடா, நடந்ததுடா இருக்கு. இல்லப்பா ஏதோ லைவ்ல பாத்துருப்பாங்களே பாதி. வேற யாராவது பேசுனாங்களா? என்ன சொன்னாங்க? யாரு?
பர்னி ப்ரோ மமிதா பைஜு டான்ஸ் ஆடினாங்களா? அத அந்த கிளிப் பார்த்தேன். அப்புறம் இந்த ஒன்னுன்னு திருப்பி இவரு ஒரு பாட்டு போட்டிருக்காரு போலயே, அது என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு வித்தியாசமா இருந்துச்சு ஜிவி போட்டது, என்னன்னு தெரியல, பாப்போம். குட் மார்னிங் சன்ஷைன் அப்படின்னு முடிக்க போறான் இந்த தி ஒன்ன. கரான்னு கறக்குறாங்க. அதை விட்டு தொலைங்கிடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நல்லா இருக்குங்க டைட்டில், அவருக்கு நல்லா தானே இருக்கு. அது டைட்டில் நல்லா இருக்குடா, அதை வச்சு பாட்டு போடுறேன் அது இதுன்னு அதை ரொம்ப கரகரன்னு இருக்காங்க. இன்னொன்றா அது சரி ஏதாவது சொன்னா நெகட்டிவிட்டின்றாங்க. இப்ப அது என்ன இந்த தளபதி அந்த மாதிரி அது ஒண்ணும் அவ்வளவு மாசாலாம் இல்லடா சொல்றதுக்கு. இந்த ஒன் அப்படின்னா இங்கிலீஷ்ல நல்லா தான் இருக்கு. என்னன்னு அப்படி பண்ற சாமர்றாடே. இது மாவீரன், இதெல்லாம் நீங்க பேச வேண்டியது, நான் பேச முடியாது. சூப்பர் ஸ்டார், உலகநாயகன், தளபதி இப்பெல்லாம் வச்சுட்டு. அண்ணா விஜய் தேவர்கொண்டாவோட பேர் என்ன வரும்னு தெரியுமா உங்களுக்கு? குஷி டைட்டில் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையடா. விஜய் தேவர்கொண்டா வரும். பாத்தியா, இத கேட்கும் போதே சிரிக்கிற. பாத்தியா, சிரிப்பாதான் இருந்துச்சு. ஒன்னுன்றது ஒரு மாதிரி மாசாதான் இருக்கு. இதுல நல்லா ஏண்டா தி வந்து உனக்கு கடுப்பா இருக்கு, தி ஒன்னுன்றது ஓகேவா இருக்கா? யாரு சொல்லுங்க. இல்ல அது ரிலேட்டடா ட்வீட் போட்டிருந்தேன். திடீர்னு காலையில இருந்து கடிச்சிட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வருஷமா எங்க போனானுங்க? மாவீரன் ப்ரோ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அது என்ன? இதுக்கு உங்ககிட்ட தக்க ரிப்ளை வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நான் இதுக்கு ஏற்கனவே ட்வீட் போட்டிருக்கேன். அதனால இது என்னைய நோக்கி குறிபாத்தி எறிஞ்ச கல்லு கிடையாது. நான் தி ஒன்னுன்னு வாட்டி போடும் போதே சொல்லிட்டேன், அது ஒண்ணும் அவ்வளவு மசாலாம் இல்லையேப்பா அப்படின்னு. இப்போ அந்த அந்த ரெட்ரோக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா அது ஓகே. ஏன்னா அது சோசன் ஒன் பத்தின ஸ்கிரிப்ட் தான், அதை பத்தின கதை தான், அந்த இதுக்காகவே பிறந்த ஒருத்தன் அப்படிங்கிறதுக்கான பத்தின படம் தான் அது. அத போய் ஃபுல் டைட் ஒன் அப்படிலாம் வச்சு இன்னைக்கு அதான் சொல்லியிருந்தாங்களே, இந்த ஏதோ ஒரு கிளிப், வேற ஒரு கிளிப் சுத்திட்டு இருந்துச்சு. சூர்யாவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் வச்சாரு, அப்புறம் 6 நாள்ல அதை தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு புயல் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிருந்தாங்க. அது உண்மையா? அது எனக்கு அது உண்மை மாதிரி தெரியும். எனக்கு என்ன தெரியும், நான்லாம் பிறக்கவே இல்லை. உடனே இங்க வந்துருவாரு. பிரகாஷ் அண்ணா இருக்கீங்களா? அது ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உண்மையா? பிரகாஷ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது வைகோவோட டைட்டில். இல்ல என்ன டைட்டில்? ஒரு டைம் வந்துட்டு புரட்சி புயல் டைட்டில் வச்சாங்க. வைகோ டைட்டில் புரட்சி புயல் இல்லங்க, பேச்சு புயலுங்க. அது கடைசியில தூக்கிட்டாங்க போல அப்படின்னு வேணான்னு சொன்னா. ஆனா அவரு அந்த பேரே அவருக்கு. ஆனா சீரியஸா நான் இது உங்ககிட்ட கேக்குறேன் ஹானஸ்டா, உங்களுக்கு இப்ப நீங்க மாவீரனோ இல்ல ஹரியோ இல்ல வேற யாரோ இந்த தி ஒன் அப்படிங்கிற டைட்டில் நிஜமாவே நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. ஹரி ப்ரோ மாவீரனை பாத்தீங்களா? அதுக்கு பதில் ப்ரோ அதுக்கு பதில் தான் நடிப்பின் நாயகன் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருந்தாங்க. ஐயோ ஒரே ஒரு படத்துல மட்டும் அவருக்கு ஒரு டைட்டில் வச்சாங்க, அதுக்கப்புறம் டைட்டிலே வைக்கலங்க. அந்த டைட்டில் யாரும் சொல்லுவீங்கன்னு பாக்க அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல அந்த படத்துல புரட்சி நாயகன் சூர்யா அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல டைட்டில் வச்சாங்க. இல்லங்க, புரட்சி நாயகன் சூர்யாங்க ஒரு படத்துல மட்டும் வச்சாங்க. அப்ப நிப்பாட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த டைட்டிலும் யூஸ் பண்ணல. இல்ல அவரு கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணல, வேணான்னு சொல்லி யூஸ் பண்ணாரு. பட்டங்கள் மீது விருப்பம் இல்லைன்னு சொல்லி இருந்தாரு. ஆனா உங்களுக்கு பிரகாஷ் இது எல்லாமே இருந்திருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஞாபகம் தெரியல பிரகாஷ், எனக்கு ஏதோ ஒரு சரண் அஜித் படத்துல லக்கி ஸ்டார் அஜித்னு வராம அஜித்னு வரும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏஜே மட்டும் வரும். ஆமா, என்ன காதல் மன்னனா? ஓகே ஓகே ஓகே, லக்கி ஸ்டார் அஜித்னு வரும். என்ன சரண் புதுசா இருக்கு. அவருக்கு நிறைய அவரே சொன்னாரு. அவர் தான் சொன்னாரு, எனக்கு லக்கி ஸ்டார் அஜித்ங்க தான் நான் மென்ஷன் பண்ணேன் அந்த படத்துல அப்படின்னாரு. ஓகே ஓகே, அவருக்கு முதல் ஹீரோ அப்படின்னாலும் எனக்கு லக்கி ஸ்டார் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரு வேணான்னாரு. அந்த ஒரு படத்தை எனக்காக வச்சுக்கிறேன்னு சொல்லி வச்சேன்னு சொன்னேன் அப்படின்னாரு. அவர் பேட்டிலே சொல்லியிருப்பாரு. அஜித்துக்கான நிறைய டைட்டில் ப்ரோ. ஆமா, அது காதல் மன்னன் அஜித், அப்புறமேட்டு வந்து காதல் இளவரசன், கமல் வந்து காதல் இளவரசன் பட்டம், கமல் காதல் இளவரசன் பட்டம். அதாவது ஏன்னா வந்து காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அதுக்கப்புறம் காதல் இளவரசன் கமலஹாசன் சொன்னாங்க. அதனால அதுக்கப்புறம் ஒரு படத்துல அஜித் காதல் இளவரசன் டைட்டில் வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ஆசை நாயகன் சொல்லி ஆசை படம் வந்ததுக்கப்புறம் ஆசை நாயகன் அஜித் குமார்னு வச்சிருந்தாங்க. அப்புறமேட்டு வந்து ஆமா, அதுக்கப்புறம் வந்து அல்டிமேட் ஸ்டார் வந்து 99 தான் அல்டிமேட் ஸ்டார்னு வச்சது. என்ன படம் ஞாபகம்? தான் கட் ஆகுதா?
கட் ஆகுதான் எனக்கு நான் இல்ல பேசுறது. இல்ல கரெக்டா தான் இருக்கு. 99 நினைக்கிறேன். அது அல்டிமேட் ஸ்டார் வச்சது அந்த முகவரி படம் வந்த சமயம் நினைக்கிறேன். ஓகே ஓகே. முகவரியா வாலி படம் வந்து வாலிக்கு அடுத்தது. விஷால் ப்ரோ அவர் எனக்கு ஒன் வச்சது காரணம் என்னவோ, ஏன்னா இப்போ கருப்பு நல்லா ஓடிடுச்சு, அடுத்தது விஜய் இடத்த நம்ம பிடிச்சிடலாம், நம்ம தான் நம்பர் 1 சொல்ல வராரோன்னு. கரெக்டா? ஆமா ஃபேக்ட் தானே. இப்போ கருப்பு படம் நல்லா ஓடிடுச்சு, டிஎன்ல 170 160 சொல்றாங்க. அது இருக்குல்ல, ஏன்னா விஜயும் சினிமா விட்டு போயிட்டாரு, அஜித் நடிக்கிறது 180க்கு மேல வேணும். கருப்பு படம் நல்லா ஓடிரும் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணி ரெட்ரோலயே பேர் வச்சிட்டாங்களா? ரெட்ரோல ஒன்னு சாங் தான் வரும், அந்த சாங் ஒண்ணு. அந்த சாங்ல நீ டைட்டிலே ஒன்னு தானே வரும் ரெட்ரோல. சரி ப்ரோ இப்போ ஒரு படத்துக்கு தலைன்னு சொல்லிட்டு தீனா படத்துல அவர் ரெஸ்ட் பண்ணாரு, அவர் டைட்டிலா வைக்கல, ஆனா பாட்டா நம்ம பரத்வாஜ் பண்ணார்ல, அது மாதிரி பண்றாங்க. மாவீரன் தெரியுமா, தீனா படத்துல தலைன்னு கூடுவார் அவரு, அது மாதிரி அது டைட்டிலா வைக்கல, அது மாதிரி சொல்றேன் நான். என்னவோ இது சூர்யாவை சொல்லி போடுற மாதிரி தான் தோணுது. யார் சொல்லி போட்டா சாதாரண ஜாதியா இருக்கு. மாவீரன் இனிமேல் உங்க ஆட்டம் வெறித்தனமா ஆடுங்க. வினோத்த பாருங்க புலம்புறீங்களா? இல்ல விஷால் ப்ரோ, நான் ரிலீஸுக்கு முன்னாலே சொன்னேன், பல்தான் கூட சொன்னேன், நான் சொன்னேன் இந்த படம் ஓடணும்னு. ரிலீஸ் முன்னாள் பாருங்க கம்மியா கேக்குது. ஏங்க 3 பேர் பேசுறீங்க. வினோத் ஸ்பீக்கர் ஆன் பண்ணா 3 பேர் பேசுற மாதிரி இருக்கு. பக்கத்துல ஸ்பீக்கர்ல எதுவும் பேசுறாரா? இல்ல அதாவது வினோத் வந்து முன்னாடி பேசினாலே ஒரு இதுவா பேசுவாரு, ஒரு திமிர் இருக்கும் வினோத்தோட குரல்ல. என்னடா டேய் நாங்க தான்டா அப்படின்ற டோன்ல இருப்பாரு. இப்ப என்ன விளையாடுப்பா நல்லா விளையாடுங்கப்பா, நல்லா விளையாண்டப்ப சின்ன பிள்ளையா என்கிட்ட அப்டேட் வந்த அப்புறம் அந்த இது வந்துரும். அது வரைக்கும் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அது இல்லாம இல்ல எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கோம் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கன்ற உங்களுக்கு புரியுது எல்லாரும். ஏங்க நான் தான் சீரியஸா சொல்றேன், இதே ஸ்பேஸ்ல ஆர்ஜே விஷால பாருங்க, அவனுக்கெல்லாம் படமே வராது. அவனுக்கு தெரியும் இந்த வருஷமும் வராது, அடுத்த வருஷமும் வராதுன்னு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட மனுஷன் இன்னமும் நீங்க இன்னும் யோசிச்சு பாருங்க, சம்பளம் தரல, ப்ரொடியூசர் வரல, நாமளே ப்ரொடியூஸ் பண்ணலாம், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க எல்லாம் காத்துட்டு இருக்கீங்க. அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஒருத்தருக்கு 18 வருஷமா வயிற்று வலி வந்துகிட்டு இருக்கு, தலைவலி வந்துகிட்டு இருக்கு, ஷூட்டிங் போகணும்னா அதனால ஷூட் போக மாட்டேன்றாரு. அவன் எல்லாம் எங்கேயாச்சும் கலங்குறானா பாருங்க, அண்ணே அப்டேட்னே அப்படின்ட்டு வருவான் 2 நாள்ல திருப்பி. கொஞ்ச நேரம் நம்ம வீட்டு பிள்ளைய போட்டு அடிக்கும். ஏன் நல்லாதான் இருக்கும் அந்த படம், ஏன் அந்த படத்துக்கு என்ன குறை? அவருக்கு கொடுக்கப்பட்டங்க அது. ஓ சிவகார்த்திக், ஆனா சீனு ராமசாமிக்கு தானே வேலை, சும்மா எல்லாருக்கும் இஷ்டத்துக்கு பேர் தெரியுமா? அது ஒரு படத்துல யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா படத்துல கூட யூஸ் பண்ணலாம், டைட்டில் வந்து ப்ரோக்ராம்ல மட்டும் தானே யூஸ் பண்றாங்க, அது விஜய் டிவில மட்டும் தானே யூஸ் பண்ணாங்க, படத்துல யூஸ் பண்ணவே இல்லைங்க. யூஸ் பண்ணலாம்னு நினைச்ச டைட்டில் பிரின்ஸ் எஸ்கே யூஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆமா, ஏன்னா வந்து மகேஷ் பாபு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மகேஷ் பாபு யூஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுன்னு போட ஆரம்பிச்சாரு. அந்த பிரின்ஸ் படம் யாரும் யூஸ் பண்ணாம இருந்துச்சு. அதனால இவரு பிரின்ஸ் படம் பண்ணனால டக்குனு பிரின்ஸ், அதுக்கு பிரின்ஸ்க்கு முன்னாடியே கரெக்டாக ஒரு பிரின்ஸ் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து. டைட்டிலா வைக்கலாம்னு யோசிச்சுட்டாங்க, அப்புறமே டைட்டிலே இல்லாம போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அனுதீப் மண்ணை போட்டு மூடிட்டாரு, தூக்கி போட்டு மூடிட்டாரு சீரியஸாவே. இல்லைன்னா அதுக்கப்புறம் உண்மையிலே பிரின்ஸ் தான் வச்சிருக்கலாம்னு தோணுச்சா என்னன்னு தெரியல. ஆனா அன்னைக்கு அனுதீப் பண்ண சம்பவம் இன்னைக்கு ஒரு படத்தோட பார்ட் 2ல இல்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா நேத்து கூட அந்த பாத்துட்டு இருந்தேன், பார்ட் 2 கூட விட்டுருவோம். இன்னைக்கு அந்த நேர்லயே ஒரு சம்பவத்தை ஒண்ணு பார்த்துட்டேன், அனுதீப் பண்ண சம்பவத்தை. காலையில ஒரு ட்வீட்டை கோட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலா அப்படியே தான் இருந்துச்சு. ஊரே சத்யராஜா இருந்தா எப்படி இருக்கும், சத்யராஜ் ஊர் முழுக்க அப்படியே தான் இருந்தாங்க. ஏறா என்னவோ நடத்துங்கிற போங்கடாங்கிற மாதிரி. ஆனா அந்த இன்டர்வியூ பாத்திருக்கீங்களா? அனுதீப் எஸ்கே இன்டர்வியூ ஒண்ணு இருக்கும். ஐயோ, அதாவது நான் வந்து இப்போ வந்து ஒரு டான்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். டான்ஸ் வீடியோல இல்ல அந்த டான்ஸ் வீடியோல இருக்க பண்ண விட அதுக்கு ஒரு பிடிஎஸ் ஒண்ணு இருக்கு. எனக்கு அந்த பிடிஎஸ்ல பண்ணு செம்மையா இருக்கும். நான் நினைச்சு பார்த்து நேத்துல இருந்து இப்பல இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த பிடிஎஸ் அவ்வளவு ஃபன்னா இருக்கு. அந்த மாதிரி இந்த படத்தை விட அதை ரெடி பண்ணிட்டேன். அது சரி உடனே பேக் டு பேக் போட வேணாம், ஏன்னா 3 நாளா வீடியோ தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கோம். முன்னாடி ஒண்ணு, நேற்று ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒரு கேப் விட்டு நாளைக்கு போடுவோம் அப்படின்னு அதை வச்சிருக்கேன். இல்ல ஒரு 4 நாள் கூட போகட்டும் போட்டுக்கணும் வச்சிருக்கேன். அதை எனக்கு ஆக்சுவலா அது மாதிரி பிடிஎஸ் செம்ம ஃபன்னா இருக்கு, பாட்டை விட டான்ஸை விட. அந்த மாதிரி படத்தை விட ட்ரிபிள் மடங்கு செம்மையா இருக்கும்னா அது வந்து அனுப்பிப்பட இன்டர்வியூ. அனுப்பி வந்து எப்ப இன்டர்வியூ கொடுத்தாலும் சூப்பரா இருக்கும். தெலுங்கு இன்டர்வியூ சூப்பரா பாருங்க, பயங்கரமா இருக்கும்.
லாங்குவேஜ் பேரியர்னால தான் இது போச்சு. அதுவே அவர் ஒரிஜினல் லாங்குவேஜ் எடுத்திருந்தாருன்னா கம்மியா அதுக்கு கல் கிளாசிக்கு பயங்கரம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு காமெடி ஃபன் ஆக்கி விட்டுருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு சீன் ஒர்க் ஆச்சா? ஃபங்கி பார்க்கறவனுக்கு தான் பிரச்சனை, பார்க்காதவனுக்கு கேட்டா தெரியும். ஃபங்கி நல்லா இல்லன்றாங்க, அதான் பார்க்கவே இல்லை, ரொம்ப எதிர்பார்த்தேன், அதுவும் நல்லா இல்லன்ட்டாங்க தப்புன்னு. அது என்ன இருக்கீங்களா? ஒருத்தர் கூப்பிடுறாரு உங்களை. அரசனை பத்தி என்ன சொல்லுங்க? யாரையாவது திருப்பி என்னங்க யாருங்க இப்ப யாருங்க புதுசாலையா வாங்கி கட்டின? இப்ப யாருங்க புதுசா? தீபக். பேர் என்னங்க? யாருங்க நீங்க? ஜீவா தீபக். ஜீவா தீபக். ஓகேங்க. ஒண்ணும் இல்லைங்க, இப்போ ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஷெட்யூல் இன்னொரு 18 நாள்ல ஆரம்பிக்குது. விஜய் சேதுபதி இருக்காரு உங்க படத்தோட. சிரிக்காம சொல்லுங்க. வெற்றி இருக்காரு. வெற்றி அன்னைக்கே என்ன பதில் சொன்ன இருக்காரா? வெற்றி இருக்காரு, சிம்பு இருக்காரு. உறுதி. சரி, இல்ல ஆக்கற லேட்டுக்கு மீதி திருச்சி தலைமறைவாயிருவாங்கன்னு நினைக்கிறேன். ராஜன் ஒழுங்கா எடுத்துக்கிட்டு இருக்காரா? இல்ல ஆமாமா, ரெண்டுமே தான் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப பிரேக்ல தான் இருக்காங்க. ராஜன் கம்பேரிட்டிவ்லி இல்லடா, ராஜன் வகைரா ஷூட் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சு இப்ப அதிகமா முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாத்துக்கும் நாங்க மட்டும் தான் காரணம்ன்றீங்க, நாங்க என்னென்ன பண்ணுவோம்? வெற்றி கூட கொஞ்சம் சொல்லிருக்கலாம்ல, இருங்க சிம்பு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணிக்கிறேன், அப்புறம் கம் பேக் டு தி செட். ஆமா, அதாவது ஏதோ இதுன்றாங்க, உடல் உபாதைகள் காரணமாக ஷூட் வர்றது கொஞ்சம் லேட்டா வராது அப்படின்றாங்க. டே நான் போய் சொல்லடா, என்னடா விளையாடுறியாடா? என்னடா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சும்மா சொல்லுவேன்டா நானு. அவர் அந்த ரீசன் சொல்லி தான்டா கொஞ்சம் லேட்டா வராது ஷூட்டுக்கு. ஐ மீன் லேட்டா ஷூட்டுக்கு. இப்ப முன்னாடிதான் ஷூட்டுக்கு லேட்டா வருவாரு, இப்ப லேட்டா ஷூட்டுக்கு வராரு. எப்படி தெரியுமா? இன்னைக்கு ஷூட் வச்சிருந்தோம்னா இல்லைங்க கொஞ்சம் சரியில்லை எனக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு, 1 மாசம் கழிச்சு, 1.5 மாசம் கழிச்சு அந்த மாதிரி ஷூட்டு வைக்கிறது, அந்த மாதிரி தள்ளி போட்டுருக்காங்க. அதனால தான் லேட்டு. நான் சொல்றேன் திருப்பி, இதுல எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லு. அதெல்லாம் புரியுது, ஆனா கண்டிப்பா படம் வரும். ஹோப் தான். கண்டிப்பா வரும்டா, யாரா வராதுன்னு எடுத்தாச்சுல்ல. இந்த இவர் சொல்லுவாங்கல்ல, பிரின்ஸோட இதுல ப்ரோமோ ஷூட் ஒண்ணு இருக்கும், பிரின்ஸோட ப்ரோமோ வீடியோ ஒண்ணு, சத்யராஜ் சொல்லுவாரு, படம் எப்ப ரிலீஸ் அப்படின்னு. படம் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடலாம். ஆமா எடுத்தாச்சு இல்ல, ரிலீஸ் பண்ணிதானே அந்த ப்ரோமோவும் குபீர்னு இருக்கும். ஆமா ஆமா, செமையா இருக்கும். அந்த மாதிரி படம் வரும் தான், ஆனா எப்பன்னுலாம் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஷூட் வந்து ப்ராபபிலி இப்ப இருக்கிற இதே பேஸ்ல போனா என்ன டிசம்பர்ல முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டிசம்பர்ல முடிச்சாங்கன்னா என்ன அதுல இருந்து கொஞ்சம் மாசத்துல வரும் ப்ராபபிலி. சூப்பர். பிப்ரவரி 3 பிறந்த நாளைக்கு வரலாம் வேணா பேசி இது பண்ணுங்க. இல்ல அதெல்லாம் எப்ப வந்தாலுமே ஓகேண்ணா. இந்த மாதிரி ஸ்பெசிபிக் டேட்ஸ், நல்ல டேட் அதெல்லாம் வேணாம், வந்தா போதும், அவ்வளவுதான். இல்ல பிறந்தநாள் ரிலீஸ் உங்களுக்கு எதுவும் இது வரைக்கும் ஆனது இல்ல, அத வேணா நீங்க அனௌன்ஸ்மெண்ட் போட்டு எங்களுக்கு வரும் வருஷம். அது நாங்க பிறந்தநாள் வந்து ஒரு சம்மர் வெக்கேஷன் அந்த டைம்ல வந்தா, ஆயுத பூஜை சமயத்துல வந்தா, இல்ல தீபாவளி சமயத்துல வந்தா, கிறிஸ்துமஸ் விடுமுறை சமயத்துல வந்தா கொண்டாடலாம். வந்து பிப்ரவரி 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு எல்லாம் பணம் செலவு பண்ணி பொங்கலுக்கு படம் எல்லாம் பார்த்து தீர்ந்து மாச பிறப்பு சம்பளம் வந்துமே காசு இல்ல அப்படின்னு புலம்புற வைக்கிறதுனால தான் இந்த பிப்ரவரி 3. அது போதாதுன்னு சொல்லி இந்த பிப்ரவரி 14 சொல்லி பின்னாடி கொஞ்சம் வெறுப்பேற்றுறதுக்கு ஒரு 4 லவ் படம் தூக்கிட்டு வருவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம வந்து எங்க பர்த்டே ஸ்பெஷல்னு வந்து எங்க ரிலீஸ் பண்றது, அப்படிதான் ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சு வாளுன்னு ஒரு படத்தை ட்ரை பண்ணாங்க. பிப்ரவரி முயற்சி பண்ணி எங்கேயோ போய் ரிலீஸ் ஆச்சு. அது ஆனா வாள் உங்களுக்கு பிடிக்காதானே? நல்லா தானே இருக்கும். நான் வாள் பிடிக்கலன்னு சொன்னேன், எங்கேயோ போய் ரிலீஸ் ஆனது சொன்னாங்க. ஏன் கண்டென்ட் புரியாம பேசுறீங்க? குழப்பம் வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. ஓடி இருக்கோன்றேன், அப்படி சொல்றேன். எல்லாம் ஃபுல்லா ராமாயண ட்ரெய்லரை பார்த்தெல்லாம் இங்கிலீஷ்காரங்க மிரள்றாங்க, இன்னும் புரிய மாட்டேங்குது நமக்கு. இட்ஸ் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மேன் அப்படினா போடுறாங்க. கருப்பு சாமி குத்தேதாரல்ல சட்டரை இழுத்துட்டு ஓடுறானா அவன் நமக்கு அடிமை.
இல்லைன்னா நம்ம அவனுக்கு அடிமைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்காங்க. இங்கிலீஷ்காரனே மிரள்றானா அப்ப போடுற அவர் இனிமேல் பண்ற ஆட்டத்தை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இனிமேல் ஆட போறாங்க. இல்ல அவங்கள யாஷா தான் மிரள்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷயம்லாம் சொல்லிட்டீங்களா விஷயம் ப்ரோ? அதெல்லாம் எதுக்குங்க அப்படிங்கிறதுதான். நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் சொன்னதுக்கிட்டே கிடையாதுங்க. ட்விட்டரு வாட்ஸ்அப் ஆன்லைன்ல மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆக்சுவலா ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வரைக்கும் நான் என்னைக்குமே சொல்லிட்டு பார்த்தது இல்லை. நாங்க படம் அப்படி இருக்கு எங்கேயா போறதா, அது ஒண்ணு. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் வர முதல் ஞாயிற்றுக்கிழமை கணக்கு அதுதான், அது வேற. சரி, ஃபார்மாலிட்டி சொல்றேன்னா சொல்லிருங்க, கேட்போம், தெரியும். ஹாப்பி சுயம்புலிங்கம் டே. அது ஒண்ணு, அதுவும் கிட்டத்தட்ட இல்ல, அதுவும் ஒரு விஷயம் சொல்லணும் தான். சுயம்புலிங்கம் இதுக்கு போன நாள், அதுக்கு போன நாள், தியானத்துக்கு போன நாள் சொல்லி நியூஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க, நியூஸ் சேனல்லே போட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு டேய், ஆக்சுவலா அவன் போய் சொல்லி அதை வந்து நம்ப வைக்கிறதுனா டே, அது திரும்ப திரும்ப நீங்க அதே பண்றீங்களா? அவன் சொன்ன டே அது ஆக்சுவலா அது என்ன நியூஸ் போடும்போது தினகரன்லயே நீங்க இதுலயே பார்த்தேன். இல்லைன்னா வந்து கார்டு ஒண்ணு போட்டிருக்கேன், இந்த வந்து தியானத்திற்கு சென்ற நாள் அப்படின்னு, தியானத்துக்கு சென்றதா போய் சொன்ன நாள் அப்படின்னு போடணும், மென்ஷன் பண்ண. நீ சேர்த்து மனசுல பதிய வைக்கிற பாரு. எல்லாரும் போடுறாங்க பேஸ்புக்ல, அவன் தியானத்துக்கு போன நாள் நீங்க போடுறான் எல்லா இடத்துலயும். நானும் இந்த இத்தனை வருஷமா அது மாறவே இல்லை. தியானத்துக்கு சென்றதாக பொய் கூறிய நாள் அப்படின்னு தான் சொல்லணும் செய்தியவே. அதாவது இந்த வதந்தியில சொல்ற மாதிரிதான் உண்மையை வந்து திரும்ப 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 பொய்ய உண்மையாக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் திருஷ்யம் பாத்துட்டீங்களா இல்ல அப்புறம் தான் பாபநாசம் பார்த்துட்டு தான் பாத்தீங்களா? திருஷ்யம் தான் பார்த்தேன் நானு. திருஷ்யம் பார்த்துட்டு தியேட்டர்ல போய் அப்படியே அப்படியே டிட்டோ வெர்ஷனை பார்த்துட்டு வந்தேன். அவ்வளவுதான். ஒரு வெர்ஷன் அப்படியே இன்ச் பை இன்ச் மாறாம டிட்டோ வெர்ஷன் அப்படியே வந்து தியேட்டர்ல போய் பார்த்தேன். ஒரு சில பர்ஃபார்மன்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே சேம் தான். டைலாக்ஸ், அந்த மண்ணு வெட்டிக்கிட்டே ஒரு டைலாக் சொல்லுவார் மோகன்லால், அங்க ஒன்று சொல்லுவாரு, கமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி அங்கே டைலாக்ஸ்ல தான் கொஞ்சம் வேரி ஆகுது, அப்படி டிட்டோ காப்பி. திருச்சியம் ஏன் பார்த்தேன்னா, அதுக்கு ஒரு உளவாளின்னு ஒருத்தர் இருக்குது, அவர் தான் காரணம். அன்பு பண்ணி இருந்தார் திருச்சியமுக்கு ஒரு த்ரெட் ஒன்று போட்டுருந்தார், ஒரு ட்விட்டர் ஐடி இருப்பாரு. ஆமா ஆமா. அவர் என்ன பண்ணாரு, மோகன்லால் உட்காந்து எப்படி அந்த கார் சீட் வந்து உள்ள போகாம இருந்துச்சு, அந்த கார் சீட் வந்து எப்பவுமே உட்காந்தா குஷன் கொஞ்சம் உள்ள அமுக்கிட்டு ஏந்திரிக்கும்ல, மோகன்லால் உட்காந்து எப்படி ஏந்திரிக்காம இருந்துச்சு, அப்புறம் எப்படி தண்ணியில போனா தனியா தெரிஞ்சிருக்கணும்ல அப்படி சொன்னாரு. என்ன ஒண்ணுமே புரியல, இவர் என்ன சொல்லி வச்சிருக்கிறார். இதுக்காக எவன் எதுக்கோ படம் பார்ப்பான், நான் அதுக்காகலாம் போய் படம் பார்த்துருந்தேன். அப்படின்னா காரு அது என்னதான் குஷன் உட்காராம இருக்கு, அப்படிதான் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த படத்தை. நான் ஃபர்ஸ்ட் டைம்ல ஷாக்குனே, என்னடா எடுத்து வச்சிருக்கீங்கன்னு ஆயிடுச்சு. அப்பா மிரட்டிட்டாங்க சீரியஸாவே. அது ஜானர் தெரியாம பார்த்தது இல்லை, அதனால கொஞ்சம் சுவாரஸ்யம் பார்த்து. ரொம்ப அதாவது படங்கள் கத்துக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க, எல்லா படங்களும் ஏதோ ஒரு வகையில கத்துக் கொடுத்து தான் இருக்கும். ஆனா அந்த படம் வந்து ஒரு இந்த கிளாசிக் கிரிமினல் செகண்ட் பார்ட்ல சொல்ற மாதிரி நிறைய கிரிமினலுக்கு நிறைய விஷயம் கத்துக் கொடுத்துச்சு. இன்னமும் நிறைய பேர் கத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. விஷயம் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், இப்படி இருக்கா அப்படி இருக்கா தெரிஞ்சுக்கிட்டவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொன்னாங்க. அது இன்னும் தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய அதிகமாகறாங்க. எப்பவுமே கிரைம் படங்களுக்கு அதுதான் ஸ்பெஷல். நான் அதுல இன்னொன்னு ஸ்பெஷலா பார்த்தது, சினிமா பார்த்துதானே எல்லாத்தையும் பண்ணுவாரு. அதுதான் ஆமா, அது ரொம்ப நான் வந்து உங்களுக்கு வந்து உங்க கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணுங்க, ஏதாவது ஒரு கேரக்டரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதாவது இப்ப நம்ம ஐடிக்கு வந்து ஏதாவது ஒரு டைட்டில் போடணும், ஒரு கேரக்டர் நேம் போடணும் அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு கேம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல வந்து நான் எனக்கு கேட்டிருந்தேன். கரெக்டா ஆன்சர் வந்து 2 பேர் தான். ஒண்ணு வந்து ஜார்ஜி குட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இன்னொருத்தர் தமிழ்ல வந்து சுயம்புலிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவல் கேரக்டர் அதுதான். ஏன்னா சினிமா பார்த்துதான் அந்த கேரக்டர் எல்லாமே கத்துக்கும். என் லைஃப் அப்படித்தான் முழுக்க முழுக்க. நான் பல தடவை சொன்னது, என் லைஃப் ஒட்டுமொத்தமா நான் ஒவ்வொன்றும் கத்துக்கிறேன்னா அது எல்லாமே சினிமா மட்டும்தான் காரணம். இப்பயும் சினிமா மட்டும்தான் காரணம், ஏதாவது புதுசா கத்துக்கிறேன்னா. அது செம்ம கனெக்ட். நான் ஒவ்வொரு வாட்டியும் கண்ணை மூடுவாரு, படங்கள்லாம் ஓடும். நம்ம ஊர்லதான் என்னென்னமோ சம்மந்தம் இல்லாத எல்லாத்தையும் ஆட் பண்ணிருப்பாங்க. அவங்க ஊர்ல த்ரில்லர்ஸா தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க அவர் யோசிக்கிறது. ஆனா தெலுங்குலயும் ஹிந்திலையும் பார்க்கல. ஹிந்தில செகண்ட் பார்ட் வேற மாதிரின்றாங்க. சரி ஒரு வாட்டி பார்ப்போன்ட்டு தான் இருக்கேன். ஹிந்தில போலீஸ் கேரக்டர் தபு, வைஃப் கேரக்டர் ஸ்ரேயா. அப்ப இன்னைக்கு நைட்டே பார்க்கணும்னு இருக்கேன் வீரன்.
சரி விடுங்க, பார்ட் 3 வேற கதை எடுக்கிறாங்களா அவங்க. பிரகாஷ் அண்ணன், தமிழ்நாட்டு கலெக்ஷனை பாத்தீங்களா? ஐயோ, ஸ்பைடர் மேன் ஃபுல்லா அனைவரும் ஸ்பைடர் மேன் போயிட்டு தியேட்டருக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துல ஒடியாந்துட்டேன். என்னச்சு? ஏன் பிரஸ் ஏன் அவ்வளவு மோசமா இருக்கானா? எனக்கு இல்ல அப்படி இல்ல, படத்துக்கு சொல்லலைங்க. பையனுக்கு தியேட்டர் செட் ஆகல, தியேட்டர்ல படம் பார்க்க முடியல பையனை வச்சுக்கிட்டு. ஒரு படம் தான் கூட்டு போனேன், அந்த படம் ஒழுங்கா பார்த்தாங்க நம்பிக்கையில கூட்டு போனேன். 3D கிளாஸ் எல்லாம் போட மாட்டேன்னு அலும்பு போட்டு அது இதுன்னு ரொம்ப அலும்பு. நமக்கு மற்றவங்க டிஸ்டர்பன்ஸாவே இருந்துகிட்டே இருந்துச்சு. 3/4 மணி நேரம் உட்காந்தேன். 3/4 நேரம் உட்காந்துட்டு சரி இதுக்கு மேல வேலை கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு 4 டிக்கெட் காசு வேஸ்ட், அவ்வளவுதான். எவ்வளவு வந்துச்சு ஒரு டிக்கெட்? 250 இருக்குமா? இல்ல சார்ஜஸ் அதெல்லாம் சேர்த்தா ரொம்ப போயிடுச்சு. விசாசம் விடுங்க, ஊக்கச்சங்களை போகலாம். என்ன ஒண்ணு தப்பிச்சேன், டால்பி சினிமாஸ் போயிருந்தா டிக்கெட்டே 250 ரூபா. அது என்னமோ இதுன்னு போட்டிருந்தோம். அதுக்கு புக்கிங் எல்லாம் போட்டா 290 ரூபா வந்திருக்கும். இதுங்கும் மெகா ஸ்டாருக்கும் கொஞ்சம், அதாவது உள்ளதுல கொஞ்சம் குறைஞ்சிச்சுங்கிற மாதிரி போச்சு, அவ்வளவுதான். அந்த இடத்துல வந்துட்டேன். அதே மதியானம் அப்புறமேட்டு நம்ம நண்பர்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு ஜாலியா ஓட்டியாச்சு, அவ்வளவுதான். அப்ப 3D படம்லாம் இதுக்கப்புறம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க கொஞ்சம் பசங்க. எந்த நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் குழந்தைங்க கூட்டு போனாங்க. குழந்தைங்க கூட்டு போய் இந்த ஜங்கிள், அது என்னது, ஜங்கிள் புக் நல்லா இருக்கும். ஜங்கிள் புக் அது கூட்டு போயிட்டு அது பிள்ளைங்க பார்க்கல. அதனால அதுக்கப்புறம் சரி விவரம் தெரிஞ்சப்ப கூட்டு போலான்னு கூட்டு போனேன், வேலைக்கு ஆகல. ஓகே. பிரகாஷ் ப்ரோ, அந்த அசோக் செல்வன் ஒருத்தர் இருந்தாருல, அவர் இப்ப படம் நடிக்கிறாரா இல்லையா? இருக்காரு, பண்ணிட்டு தான் இருக்காரு. என்ன அசோக் செல்வன் ஒருத்தர் இருந்தாருலன்னு ஏதோ பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறீங்க? இல்ல பிரதர், ரொம்ப நாள் ஆச்சு அவர் படம். அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா இருந்தது. கடைசியா ப்ளூ ஸ்டார் பார்த்ததுதான், அதான் கேக்குறேன். இந்த $1 மில்லியன் பண்ணிருப்பாங்கல்ல பழைய காலத்துல எல்லாம், காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி கொண்டு போய் புதைச்சிருவாங்க அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கீங்களே. கொஞ்ச நாள் தான் படம் ரிலீஸ் ஆகல. ஏதோ $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்றதா அந்த ப்ரொடியூசர் கார்த்திக் ராமகிருஷ்ணன் அந்த டைரக்டர் பேர் நினைக்கிறேன். அவர் டைரக்டர்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காருல, பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாரு. இந்த படம் தானே இந்த நிமிஷா நடிச்சிருந்தாங்களே, சித்தா ஹீரோயின், அந்த படம் தானே அது? இல்ல அது வேறயா? அதுதான் நினைக்கிறேன். அசோக் செல்வன் 23 சொல்லிட்டு இருந்தாங்களே, அதானே? ஆமா ஆமா. அதான். இல்ல இன்னைக்கு இது நல்லா இருந்துச்சு, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரிஷிகாந்த் அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆமா சூப்பரா இருந்துச்சு. ஆமா உண்மையிலேயே மரியாதையா இருந்துச்சு. அதாவது இந்த தேவையில்லாத இந்த நெல்சன் மாதிரி ஏதோ ஒரு ப்ரோமோ பண்ணி ட்ரை பண்ணாம, அதெல்லாம் இது பண்ணாம நிஜமாவே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ரோமோ வந்து நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு, இவ்வளவு தூரம் 25 படம் ஷார்ட் பிலிமா, 25 ரோல்ஸ் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் நடிச்சதெல்லாம் அநியாயம். அதெல்லாம் 50 படம்லாம் ஒரு 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 ஹீரோவா இருக்கு வந்து ஒரு 50 இதுன்றதுலாம் ரொம்ப கொடுமையான பாதை. நமக்கே பார்த்தா ஒரு மாதிரி சரிப்பா, ஒரு மாதிரி இதுவா தோணும்ல, ஓகேப்பா வந்துட்டாப்பா அப்படின்ற மாதிரி இது இருக்கும்ல. எனக்கு இத்தனைக்கும் அவரை பெருசா தெரியலன்னு தெரியாது, ஆனா அதை பார்க்கும்போது ஒரு நல்ல குட்வில் கிரியேட் ஆகுதுல்ல. நல்ல ப்ரோமோ அது ஆக்சுவலா. ஏதாவது சொல்லுங்க, டிசி பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஆமா ப்ரோ, டிசி முன்னாடியே அடுத்த வாரம் ஐயோ ஊரேதாயா வருதுன்னு நீங்க போதுன்ற அளவுக்கு சொல்லுவாங்க விஷால் ப்ரோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கான் ஆயிரம் எல்லாரும். ஆக்சுவலா என்ன படம், வேற என்ன படம் ரிலீஸ் ஆகுது? ஏன்னா ஜனநாயகனுக்கு அப்புறம் எதுவுமே ரிலீஸ் ஆகல. சிக்மா டிசி வருது இந்த வாரம். சிக்மா இந்த வாரம் வருதா? சிக்மா வருதுன்னு யாருங்க சொன்னா? டெய்லி விசால் தான் சொல்லிட்டு இருக்காங்க 7ஆம் தேதி வருது 7ஆம் தேதி வருது. சிக்மா அனௌன்ஸ் பண்ணலங்க. அப்படியே ப்ரமோஷன் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, இந்த வாரம் நினைச்சேன். சரி விடுங்க. விஷால் இந்த வாரம் 4 படம் வருது விஷால். இப்ப மட்டும் தான் உயிர் தெளிந்து வருவாங்க. சொல்லுங்க பாருங்க என்னன்னு. டிசி, ஜிடி நாயுடு, ஓ மை டாக், தொடக்கம்.
ஓ மை டாக் யார் ஹிந்தி படம் ட்ரெய்லர் பாருங்க, சூப்பரா அது இருக்கும். என்ன ஜிடி நாயுடு டைரக்டர் யார் தெரியுமா? தெரியுமேடா, ஓகே ஓகே தெரியும். மீட் பண்ணி பேசியிருக்கேன் அது நான். எனக்கு ட்ரெய்லர் அவரோட இந்த படம் ரொம்ப பிடிக்கும். காதல் என்பது கண்ணுல ஹார்ட் இருக்கிற எமோஜின்னு ஒரு படம் வருமே, அது மாடர்ன் லவ்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது இவர் பண்ணதுதானா? ஆமா ஆமா, இவரோட தான். ஆனா அதுக்கப்புறம் அந்த விஷ்ணு விஷால் தம்பி வச்சு ஒரு படம் பண்ணாரு, அது நான் இன்னும் பாக்கல. ஓஹோ இந்த பேபி. ஓகே இல்ல இந்த சரவணா படத்துல நடிச்சிருப்பாரு, நல்லா ஃபன்னா இருப்பாரு அந்த படத்துல. அவர் நிறைய படம் நடிச்சிருக்காருடா. அந்த இதுல ஆரண்ய காண்டத்துல வருவாரு, விஷ்ணுவர்தனோட எல்லா படத்துலயும் வருவாரு, ஆரம்பம்ல வருவாரு. கை பார்க்கலாமே அவர்தான் கை பார்க்கலாமே இதுல வருவாரு. நிறைய ஆட்ஸ்லாம் பண்ணிருக்காரு போல, இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, ஆட் ஃபிலிம் டைரக்டர் தான் அவரு, ரொம்ப ஃபேமஸான ஆட் ஃபிலிம் டைரக்டர் ஆக்சுவலா. அப்புறம் அந்த இதெல்லாம் ரொம்ப விஷ்ணுவர்தனோட எல்லா படத்தையும் இருப்பாருடா. அரிந்தும் மரியாமல் ஆரம்பிச்சு எல்லாத்தையும். ஆமா, அந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படம் பாத்திருக்கேன், அதுல இந்த பாட்டு பாத்திருக்கேன். அதுல நடிச்சிருப்பேனடா, பார்த்தது இல்லையே. அதுல ஒரு 100 குழந்தைங்க ஓடி வருவாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் ஓடி வர குழந்தை நான் தான் அப்படின்னு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டர் அவர். தூங்கி எச்சா பிரகாஷ்ராஜ் உட்கார்ந்திருப்பாரு, பயங்கரமா இருக்கும். நான் திருப்பி பாத்ரூம்கே போறேன்டா அப்படின்னு செமையா இருக்கும். அதுல பயங்கர வெயிட்டா கவன்ல தான் காட்டியிருப்பாங்க, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் கேரக்டரா படம் ஃபுல்லா வரும். ஆமா, எனக்கு மத்த எல்லாம் கூட சர்வம்ல ரொம்ப பிடிக்கும், எல்லாம் நிறைய படத்துல நல்லா நடிச்சிருப்பாரு. நல்ல சர்வம்ல இதுல ஜெயம் கொண்டான்ல வருவாரு ஃப்ரெண்டா, வினயோட. ஜெயம் கொண்டான் சூப்பர் படம் அது. ஒரு டைரக்டர் ஒரே ஒரு நல்ல படம் எடுத்துட்டு 27 கொடூர படம் கொடுத்தாரு. கண்டென்ட் கதலி அப்படியே ஜப்விமெட் தானடா. ஆமாவா, இது உங்களுக்கு பிடிக்கல? சரி கொடுங்க. எதிரா சொல்லி சொல்லடா. ஆர்ஜே பாலாஜி கௌதம் கார்த்திக் அந்த படம் எனக்கு பிடிக்கும். இப்படி எதையாச்சும் ஒரு குப்பை தூக்கி வருவேன்னு நினைச்சேன்டா நானு. ஈவன் தந்திரன் ஒரு படம் மாதிரி ஜாலியா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஆர்ஜே பூமரன் சொல்ல போறேன். பூமரங்கெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அவன் கண்டிப்பா சொல்லுவான், நீங்க தனியா கூப்பிட்டு கேளுங்க. ஐயோ செமையா இருந்தாங்கடே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாப்பான். அவன் ஒரு மோசமான ஜெயம் கொண்டானுக்கு அப்புறம் வேற என்ன பண்ணாரு மறந்து போச்சு, இதுதான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 படம் பண்ணாரு. நீங்க சிம்பு பட்டி படம் வந்து சொன்னீங்க, வந்தா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் முன்னாடியே வந்துச்சு, 1ஆம் தேதியே வந்துச்சு போல. சிம்பு பட்டி எங்க வந்தாரு, அதோட ஜனவரில வந்துச்சு. பிப்ரவரி 1னா அந்த படம் எதுக்கு வந்துச்சு? சாம இருங்க ஏண்டா, இதெல்லாம் பிடிக்குதுன்ற அந்த படம் எனக்கு பிடிக்காதா? அண்ணா விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. அந்த படம் தெலுங்குல பாத்துட்டேன். அந்த படத்தை ஒரிஜினல் பார்த்தேன், அது நல்லாதான் சூப்பரா இருக்கும். அதுதான பெரிய வருத்தமே. அதுலயும் எனக்கு பவன் கல்யாணம் பிடிக்காது. கதை நல்லா இருந்துச்சு, செமையாதான் இருப்பாரு, கதை நல்லா இருந்துச்சு, மாசா இருப்பாருன்னு. அதுல பவன் கல்யாணத்தான் எனக்கு எந்த படத்துல பார்த்தாலும் பிடிக்காது. எப்படியா ஹீரோ என்ன இருக்குன்னு ஹீரோ ஆக்குனீங்க அப்படின்ற மாதிரி. ஓஜி பாக்கலையா? இவன் ஒருத்தன் ஓஜி காஜின்னுகிட்டு. கப்பர் சிங் பாருங்க, ஓஜி பாருங்க, குஷி பார்த்தா ஒரு மாதிரி. கப்பர் சிங் ஒரு 2 சீன் பார்த்தேன், கப்பர் சீன் 2 சீன் பார்த்தேன். ஓஜி வந்து ஒரு சீன் பார்த்தேன். ட்விட்டர் கிளிப்ஸ் தான் பார்த்திருக்கேன். அதாவது இவங்க எல்லா வாட்டியுமே என்னடா இங்க விஜய் பண்ணிருக்காரு அங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு இப்ப பாத்துட்டு சொல்லுங்கடா பவனா விஜயான்னு அப்படின்னு. எனக்கு அதை பார்த்த உடனே தான் தோணும், என்னடா இது இவ்வளவு கேவலமா நடிச்சிருக்கா, அப்படி என்ன கருமண்டாது அப்படின்ற மாதிரி. பட் ஆனா என் வாழ்க்கையில எனக்கு எந்த ஒரு ஆங்கிள்லயும் என்ன ஹீரோயிசம் இது என்ன நடிப்பு இது என்ன காஸ்டியூம் இது என்ன ட்ரெஸ்ஸிங் இது என்ன ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் இது என்னடா இது அப்படின்ற மாதிரி. அதாவது மேபி எனக்கு பவன் கல்யாணோட வீடியோஸ் எல்லாம் ஒரு மே 2026 அப்புறம் நான் பார்த்திருந்தேன் அப்படின்னா சரி ஓகேப்பா, ஹீரோ ஆயிட்டாரு, ஓகே ஒரு ஸ்டார் தான் போல அப்படின்னு நான் விட்டுருப்பேன். பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தப்ப கொஞ்சம் நம்பவும் இல்லை என்னால, இது எப்படி பாசிபிள் அப்படின்ற எண்ணங்கள் நிறைய வர ஆரம்பிச்சு எனக்கு. அதோட அந்த ஓ மை கடவுளே, அத போய் முக்கா பேண்ட போட்டு ஜிப்ப போடாம பக்கத்துல நம்ம ஒரு ஹீரோயின் வேற யாரோ தெரியாத ஒருத்தர் கொடுத்துட்டு இருப்பாங்க, போய் மீரா ஜாஸ்மின். தெலுங்கு குஷி. நான் தான் சொல்றேன்டா, 2 சீன் பார்த்தேன்டா, அந்த 2 சீன் ஏன்டா பார்த்தோன்னு இருந்துச்சுடா. அப்புறம் நான் ஏன்டா ஃபுல்லா பார்க்க போறேன் இந்த கருமத்தை.
தெலுங்கு குச்சி அங்க வேற யாரும் பிடிக்கும் ப்ரோ அல்லு அர்ஜுன் நானி பிடிக்கும் எனக்கு. நானி பிடிக்கும். அல்லு அர்ஜுன் சில படங்கள்ல பிடிக்கும் எனக்கு. நானி ரொம்ப பிடிக்கும். நானி பிடிக்கும். அப்புறம் இந்த இன்னொருத்தர் இருப்பாரு நவீன் இருப்பாரு. நவீன் பிடிக்கும் எனக்கு. நவீன் பாலிஷெட்டி அவரை பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி சில பேர் பிடிக்கும். விஜய் தேவர்கொண்டா என்டிஆரே சில படங்கள்ல பிடிக்கும் எனக்கு. ஆனா அவங்களெல்லாம் சில படங்கள்ல தான் பிடிக்கும். கன்சிஸ்டன்டா ஒரு பர்சனாலிட்டியாவே பிடிச்சது அப்படின்னு பார்த்தா நானி, இந்த நவீன் அவங்களெல்லாம் தான் பிடிக்கும். நீங்க பாலையா படம் மகேஷ் பாபு எனக்கு சுத்தமா ப்ரோ கொஞ்சம் முகத்துக்கேத்த அசைச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நான் அப்படி படம் பார்த்து பழகிட்டேன். கொஞ்சம் தயவு செய்து அசைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நத்திங். நீங்க பவன் கல்யாண கட்டின வரைக்கும் மகேஷ் பாபு மாசான ஒரு ஆக்டர். தயவு செஞ்சு அங்க வராதீங்க. அதான் சொல்றேன். இந்த அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு புரியாது. அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு புரியாது. எனக்கு ஆனா ஹேட் எல்லாம் இல்லை, எனக்கு அவரை பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. பட் ஏன் கொஞ்சம் அசைக்கலாமே முகத்தை அப்படின்ற அவரோட ட்ரைட் அது ஸ்பெஷல். நான் சொல்றேன் எனக்கு தெரியலடா. நாம அப்படி பார்த்து பழகல இல்லடா. கொரியா படம் பார்க்கும்போது திடீர்னு உனக்கு எப்படி இருக்கும்? நல்லா ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரிதான் நம்ம ரெடியா ஆகல அதுக்கு. அவ்வளவுதான். வாரணாசி பாருங்க. ஒரு அந்த எக்ஸ்பிரஷனே இல்லாம இருக்கிறது நீங்க சொன்னீங்கல்ல, அது வந்து போக்கிரியில தான் ஒரு ரியல் கேரக்டர் பண்ணிருப்பாரு போல. எந்த எக்ஸ்பிரஷனும் தேவையில்ல. ஆமா அப்படியே அவரை மாதிரியே தான் இருக்கும். அதான் சொன்னாரு இவரு பிரபுதேவா சொல்லுவாரு, என்ன டிஸ்கிரிப்ஷன் ரோல் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சொல்லுவாப்லையே, விஜய்க்கோ யாருக்கோ சொல்லுவாப்லையே, பக்கத்துல ஒரு பெரிய வெடிகுண்டு போட்டாங்கன்னா அது வெடிச்சு முடிச்ச உடனே இப்படி திரும்பி பார்த்து ஓ வெடிகுண்டா அப்படின்னு கேக்குற கேரக்டர் அப்படின்னு தான் பிரீஃப் கொடுத்தாராம். விஜயும் சூப்பரா பண்ணு, செம்மையா இருக்கும். அந்த படத்துல அந்த ட்ரெயின் ஃபைட் விஷால் ப்ரோ, அது அப்படியே டிட்டோ சீன் பை சீன் ஷாட் பை ஷாட் பிஜிஎம் அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க. ரெண்டுமே பயங்கரமா இருக்கு. ஆமா, விஜய் பண்ணதும் பயங்கரமா இருக்கும், அவர் பண்ணதும் பயங்கரமா இருக்கும். அதுல மேனரிசம் அந்த ஆளுங்க இடத்துக்குலாம் போய் பேசுவார்ல, எனக்கு பயம் இல்ல, அது சூப்பரா பண்ணிருப்பாரு. இன்னும் செம்மையா பண்ணிருக்கேன் அப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப. அது அதுக்கப்புறம் நிறைய படத்தை ட்ரை பண்ணாரு ப்ரோ. டூக்குடு, பிசினஸ் மேனும் பூரி ஜெகநாத் படம், அந்த படம் பிடிச்சிருக்கு. நான் வேற அடிப்பாங்க, அதனால அப்படியே நான் நிறுத்திக்கிறேன். தெரியும்டா டேய். அதுல பாட்டுலாம் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல ஆதினா. அப்புறம் நீங்க வந்து பாட்டு மட்டும் தான் பாத்திருக்கேன். அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், அதை நீங்க பாருங்க போயிட்டு. அதான் சொல்றேன், பாட்டை மட்டும் பார்த்துட்டு தான் அந்த படத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். இல்ல நீங்க பரதன் என்னன்னு பாத்தீங்களா? அது நல்லா இருந்துச்சு. நான் தான் சொல்றேன், நீ ஆர்ஜே விஷால்ன்றத காஜே விஷால்னு மாத்திக்க. சிச்சி சிங்கப்படுத்தாதீங்க, நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்றேன். ஏன்டா யாராச்சும் ஒரு பாட்டுக்காக ஒரு 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 ரம்பமா போட்டு நம்மள கழுத்த கரகரன்னு அறுத்த படத்தை போய் பாப்பாங்கடா. அதான் சொல்றேன், இப்ப எல்லாருக்குமேடா அதான் சொல்றேன்ல, உனக்கும் அவங்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? அவங்களே அந்த பாட்டை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, விட்டுருவாங்க, ஓகே இல்ல மிஞ்சி போனா அதை பத்தி சிலாகிச்சு பேசுவாங்க. இப்ப பிரகாஷ் பேசுறாருல அந்த மாதிரி, எங்க அந்த பாட்டு வந்து சூப்பரா இருக்குங்க அந்த மாதிரி பேசுவாப்ல. சௌந்தர்யாவை பத்தி பேசுவாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுவாப்ல, அது ஓகே. ஆனா அது நார்மல் பீப்புள். ஆனா நீ அப்படி கிடையாது. நீ அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு அப்படிங்கறதுக்காக ஒரு படத்தை காலம் பூரா உட்காந்து 4 பூரா திருப்பி பார்த்துட்டு இருப்ப, ஒரு 10 வாட்டி பார்ப்ப, அந்த படம் சூப்பரா இருக்குன்னு சொல்ல, அந்த படம் ஏன்டா நல்லா இருக்குன்னு சொல்றான் அந்த பாட்டுக்காக. அந்த படம் நல்லா யாராவது பிசினஸ் மேன் பிடிக்காத யாருக்கும் சொல்லுங்க அவர்கிட்ட. படமாடா அது? என்னடா இதுதான் எதையாச்சும் பேசிட்டு இருக்க? அவங்க ஊர்லயே பெருசா ஓடிச்சா இல்லையான்னு தெரியல, எனக்கு தெரியல. நீங்க கொஞ்ச நேரம் கேளுங்க ப்ரோ, அதுக்கப்புறம் அவர் ஸ்பைடர்மேன் மூவிக்கு போயிடுவாரு. ஆமா, ஜென்டில்மேன் பாத்திருக்கீங்களாண்ணே? நானி பிடிக்கும் நானியோட. ஓகே ஓகே, அந்த நானி நடிச்ச ஜென்டில்மேன் பார்த்தேன். நானி நடிச்சது அர்ஜுன் நடிச்சத விடுங்க, நானி நடிச்ச ஜென்டில்மேன் பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஒண்ணு நம்ம கார்த்திக் படம் ஒண்ணு இருக்கும், கார்த்திக் நவரசநாயகன் கார்த்திக் படம் ஒண்ணு இருக்கும், அது திருடி எடுத்த படம். மறந்துட்டேன், பேர் சொல்லாதீங்க, அவர்கிட்ட சர்ப்ரைஸ் போயிடும். சொல்லவே மாட்டேன். அதனால ஆனா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நானி படத்திலேயே ரொம்ப பிடிச்ச படம். ஒரு பிஜிஎம் ஒண்ணு போட்டிருப்பாரு. ஷாம் இருக்க படம் இல்லைங்க அது.
பாம்பா? ஐ மீன் பிரியங்கா பிரியங்கா அருள்மோகன். அருள்மோகன் இல்லைங்க, அது விவேகா தாமஸ். பாமா? பாம்பு யாரா சொல்லி உயிர் இல்ல எடுக்கிறீங்க? எனக்கு சீரியஸா பிரியங்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாம்பு பாம்பு இல்லைங்க, எனக்கு நிறைய புரியவே மாட்டேன். பார்த்து மனநில ஏன் இப்படி ஆச்சுங்க? பாம்புங்கிறாங்க, டீங்கிறாங்க. ஏங்க அவர் தனுஷுங்கிறதே 3 வார்த்தைங்க, 3 எழுத்துங்க. ஒரு வார்த்தை 3 எழுத்துங்க. அதுதாங்க, அதை ஏங்க சுருக்கணும் டீன்னு? ஏதோ அவரு போடுறாரு, ஸ்டைலுக்கு போடுறாரு, ஓகே. கூப்பிடமைக்க டி அப்டேட் ஏதாவது இருக்கான்னு கேட்கறாங்க. என்னங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. கூட விடுங்க, பாம்புன்றது உங்களுக்கு பிரகாஷ் ப்ரோ இங்கிலீஷ்ல சொன்னா 7 வார்த்தை. இங்கிலீஷ்ல டிஹெச்ஏ என்யூஎஸ் அப்டேட் கொடுங்கன்னு யாரும் கேட்க போறாங்களா? என்னையா இப்படி பேசுறீங்க? யாராவது டிஹெச்ஏ என்யூஎஸ் அப்டேட் ஏதாவது இருக்காங்க கொஞ்சம் என்ன சொல்லுங்க அப்படின்னு யாராவது என்னையா கேட்டிருந்தாங்கன்னா சொல்லுங்க. நானும் இனிமேல் டின்னு சொல்லுங்க. ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு என்ன சொல்றாரு? நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தாமா, ஆனா இவ்வளவு இல்லாம சொல்லி லொல்லு சப்பால பின்னாடி விட்டுவாங்க. DSK இப்படியே போய்கிட்டு இருக்கு. நீங்களும் இப்படி பேருங்க ஆல்ரெடி அப்படித்தான் இருக்கு ஆதி ப்ரோ. SFC தான் வைப்பானுங்க. இல்லப்பா, அது ஓகே. எஸ் படம் அப்டேட் என்னாச்சு அப்படி கேளுங்க. இனிமே எஸ் வந்துட்டாரா, எஸ் போயிட்டாரா? இல்ல உங்களுக்கு அப்படிதான் கேக்குறாங்க. எல்லாருக்கும் அது வந்து ஒன்னு மாத்திட்டாங்கல்ல தோழர் ப்ரோ. அது வந்து ஒன்னு மாத்திட்டாங்க. ஷார்ட் ஃபார்ம் எல்லாருக்கும் அமையாது. எம்ஜிஆர் STR மாதிரி அதுக்கு சில பேருக்கு தான் அமையும். அது அப்படியே விட்டுறணும். அத நீங்க சும்மா எல்லாருமே ஷார்ட்டானா STR அந்த மாதிரி இருக்கணும். அவர் மட்டும் தான்டா கூப்பிடுறாரு. எல்லாரும் சிம்பு தாண்டா என்ன கூப்பிடுறாங்க. குழந்தை சிம்பு தாண்டா கூப்பிடுவாங்க. இல்ல அப்படி நீங்க சொல்லக்கூடாது. நான் சொன்ன படம் வந்து கேங் லீடர் சூப்பரா இருக்கும். அதுவும் செமையா இருக்கும். அது பார்த்திருக்கேன், அது சூப்பரா இருந்துச்சு. பாட்டு எல்லாம் அப்படி இருக்கும், மத்தியா இருக்கும். அது அதுலதான் பாம். ஐ மீன் பிரியங்கா அருள்மோகன் அதான் பாம். நான் வேற பிரகாஷ் பாஸ் சொல்றது வந்து ஜென்டில்மேன். பாம்பு இருக்கும் நிறைய. இன்னையா பாம்பு இருக்கும்? ஜென்டில்மேன். ஆமா ஜென்டில்மேன். இல்ல அப்புறம் 2-3 படம் தான் ரொம்ப நல்லா இருக்கும். நின்னு கோரின ஒரு படம், அது கொஞ்சம் பெருசா சில பேருக்கு பிடிக்கலன்னு நல்லா இருந்துச்சு அந்த படம். அப்புறம் வந்துட்டு தமிழ்ல அதர் அடிப்பு வந்துருச்சு பாக்க. ஆமா ஆமா. அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு படம் இருக்குமே பிரகாஷ் அண்ணன், விஷால் மஜ்னூன் ஒரு படம் இருக்கு. அது பாருங்க, சூப்பரா இருக்கும். பலே பலே மகதி அது பாருங்க, பாக்குறா இருந்தா. இன்னொரு படம் அதே மாதிரி பண்ணிருப்பேன், கிருஷ்ணா. பாத்துறாதீங்க. ஆமா ஆமா. பலே பலே மகதோய் கூட தமிழ்ல பாக்காதீங்க எந்த வருஷனையுமே. அப்புறமேட்டு வந்து ஒரு படம் பண்ணிருப்பாரு, பாத்துறாதீங்க. எவடே சுப்பிரமணியம் சொல்லலாம், விஜய் தேவரகொண்டாவோட இருப்பாரு. எவடே சுப்பிரமணியம் நல்லா இருக்கும். அதெல்லாம் யாரு இவரு எடுத்த படம், கல்கி டைரக்டர். இப்ப என்ன சொன்ன? எவடே சுப்பிரமணியம் விஜய் தேவரகொண்டா ஃபர்ஸ்ட் படம். வேற மாதிரி கேட்டுச்சு. அது லா போட்ட கடவுளே. இன்னொரு படம் அந்த தம்பிக்கு இந்த ஒரு ரஜினி பட கான்செப்ட்ல ஜமீனா தமிழ் டப்பிங்ல நான் பாத்திருக்கேன். ஒரு ஜமீனா இருப்பாரு, பில்லா ஜமீன்தார். பில்லா ஜமீன் நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து படம் சூப்பரா இருக்கும். அந்த படம் நல்லா இருக்கும். நீங்க வந்துட்டு அந்த எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஷால் ப்ரோ. பேண்ட் பஜா பாரத்தோட ரீமேக் ஆஹா கல்யாணமா. ஆமா ஆமா, அதுதான் ரொம்ப ஆரம்ப காலகட்டத்துல பண்ணாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். ஆமா ஆமா. அப்புறம் அந்த பாட்டு அப்ப தெலுங்குல, இப்போ தமிழ்ல பஞ்சு டைலாக இன்னும் நான் ரொம்ப நாளா கேட்கணும் கேட்கவே இல்லை. தெலுங்குல எப்படி வச்சிருப்பாங்க அதே பஞ்செல்லாம் செட்டா வச்சிருப்பாங்களா? தமிழ்ல வர பஞ்சு டைலாக்லாம் சேர்த்து ஒரு சாங்கா வச்சிருப்பாங்க. நான் ஒரு தடவை சொன்னா நான் தமிழ்ல தாங்க பார்த்தேன், தெரியலையே. இல்ல இந்த MCAன்னு ஒரு படம் இருக்கும், அந்த படம் எனக்கு நல்லா இருந்து, ஜாலியா இருந்துச்சு. மிடில் கிளாஸ் அப்பாய். ஆமா நல்லா இருக்கும் அந்த படம். யாருங்க மாத்தி மாத்தி சொல்றாரு இவரு? இல்ல அவரு ஷார்ட் டைம்ல நிறைய படம் குமிச்சு வச்சிருக்காரு. ஆமா இல்ல நடுவுல கமர்ஷியலா இறங்கினாரு கொஞ்சம், அப்புறம் திருப்பி வந்தாரு. இல்ல இப்ப பாரடைஸ் எல்லாம் பயங்கர கமர்ஷியலா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம் அது எப்பதான் ப்ரோ வரும். பெரிய ஓப்பனிங் இருக்கு அதுக்கு. ஆமா ஆமா, பெருசா பாட்டுலாம் இப்பயே செம ஹிட். நீங்க பாருங்க, அது புஷ்பா பண்ண மேஜிக்க பண்ணும். வடக்குல பயங்கரமா இது போகுது.
இல்லடா அந்த ஆயா பாட்டு மட்டும் தானடா அந்த வந்துருக்கு. இல்ல அந்த ஒரு பாட்டு வந்துச்சு. அப்புறம் அந்த மோஷன் போஸ்டருக்குலாமே சரி மோஷன் போஸ்டர்ன்றனே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல இருந்து ஒரு பெரிய ஹைப் வந்துருச்சுண்ணா அந்த படத்துக்கு. ப்ரோ அது ஆயா பாட்டு இல்ல ப்ரோ, ஆயா அதுதாங்க ஷார்ட்டா சொல்றாரு. ஏங்க நீங்க தனுஷா வந்து டீன்னுவீங்க, சிவகார்த்திகேயன் எஸ்கேன்னுவீங்க, ஆயா சேர ஆயான்னு சொல்லக்கூடாதா? என்னங்க அநியாயமா இருக்கு. அதுக்கப்புறம் பாம்புன்னு பாம்பு பாம்பு விடுங்க. நடுவுல ஹிட் 3 மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு செட் ஆகல, ரத்தங்களா இருந்தது. மத்த எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நடுவுல ஹாய்னானா நல்லா இருந்துச்சு, சரிப்போதா சனிவாரம் ஹிட்ரி கூட நல்லா தான் இருந்துச்சு. வீண் ஒரு படம் பண்ணாங்கல்ல, அதுதான் அது டைரக்ட் ஓடிடி. அப்பா நல்லா இருந்துச்சு. ஹிட்ரி வந்து ஒரு 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 ரத்தத்தை வெட்டி ரத்த குழம்பு பண்ணி மேலேயே ஒதுக்கிட்டு இருந்தாருங்க. அந்த படத்துக்கு பாப்கார்ன் வாங்கிட்டு அந்த படத்துக்கு பாப்கார்ன் வாங்கிட்டு உள்ள போறாருன்னு ஆதி என்ன பாக்குறேன். எங்கண்ணா போறீங்க அப்படின்னா, நான் மேல ரெக்லைனர் சீட் புக் பண்ணிருக்கேன் போயிட்டு இருக்காரு தியேட்டர்ல. பாப்கார்ன்ல சீஸ் ஊத்தி சாப்பிடுவாங்க, நீங்க என்ன பண்ணுங்க சீஸ் கலரை ஊத்தி சாப்பிடுறது, ரத்தத்தை ஊத்தி சாப்பிடுவாங்க. இல்லங்க சீரியஸா, ஏன்னா எனக்கு என்னன்னா ரெக்லைனர் சீட் இருந்துச்சு. என்ன மதுரையில ரெக்லைனர் சீட்லாம் வந்துருச்சா, என்னடா இந்த நாடு எங்க எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போறேன். அண்ணே பண்ணி வரான் அந்த தியேட்டர். நீ எங்கடா இங்க வாங்கினே நான் ரெக்லைனர் போட்டேன். அதாவது 500 ரூபா கொடுத்து ஒருத்தன் ரெக்லைனர் சீட் புக் பண்ணுவானா, இவன் வந்து அங்க இருக்கிற அண்ணே வாங்கினே கீழே போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்காது எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் நடுவுல வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆமா அது பாக்கும்போது தெரியாதுல்ல. கரெக்ட் நல்ல வேளை நான் படுத்துட்டேன். ஆமா படத்தை ஃபுல்லா உட்கார்ந்து பாத்துருக்கணும் பாவத்தை. நடுவுல இந்த படம் ஓடல, ஆனா நல்லா இருந்துச்சு. அன்டே சுந்தரானிக்கு அது ஓடலன்ட்டாங்க. அந்த படம் சூப்பரா இருக்குங்க. சரி விடுங்க. ஐஸ்வர்யா கூட ஒரு படம் நடிச்சா, அந்த படம் ஓடல. ஐஸ்வர்யாவுடையா? ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. டக் ஜெகதீஷ் அது ஓடிடியா? அது யார் தெரியுமா? சிவ நிர்வாணா அவரு அதானே? அவர்தான் இப்ப இந்த இருமுடியா அதெல்லாம் பண்றாரு. இது அவர்தான். இன்னும் குஷிங்க இன்னொன்னு நல்ல படம், இந்த நாக சைத்தன்ய சமந்தா படம். அவர் தானே, அது பேர் என்ன மறந்து போச்சு. மஜிலி. அந்த படம் அவர் தான் பண்ணாரு. எல்லாம் சாமி படத்துக்கு போயிட்டாங்க. இருமுடி ஒன்னொன்னா வருதுப்பா, பாப்போம். அது சாமி படம் மாதிரியா தெரியுதுங்க. ஏதாவது ஒரு டச் வச்சிருக்க போறாங்க ப்ரோ கிளைமேக்ஸ்ல. ஒரு இதுன்னு கிளைமேக்ஸ் ஏதோ இருக்காமே பரணி. தெரியலையே. ஆனா நீ இங்கதான் இருக்கீங்களா, ஆக்டிவா இருக்கீங்களான்னு செக் பண்ண. ஓகே விடுங்க. நான் இங்கதான் இருக்கேன் விஷால், எங்கேயும் போக மாட்டேன். என்னடா இங்கதான் இருக்கேன்னு கேட்டா இங்கதான் இருக்கேன்னு சொல்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல போங்க. அதுக்கு கரை கிளைமேக்ஸோட தனுஷ் மாதிரி பேசிட்டு இருக்காரு. கரை கிளைமேக்ஸ்ல மட்டுமா 7-8 படமா இலை விழுந்த மாதிரிதான் பேசி. ஆனா நல்ல விஷயம் நடக்குது. லைவ்லயே போட்டாங்க எல்லாத்தையும், ஆடியோ லான்ச். இப்படி பண்ணுங்க ஏன்னா கேட்க மாட்டாங்க தெலுங்கு மாதிரி. நல்ல ஐடியா. சூர்யா தொடர்ந்து அப்படிதான் பண்றாங்க. அதெல்லாம் இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா இந்த இவங்க இதுக்கு வேற தனியா ஒரு போஸ்ட் வேற போட்டுக்கிட்ட. ஆனா எல்லா சூர்யா படத்தை ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸும் சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, வெளியூர்காரங்களா இருந்தாலும் சரி, உள்ளூர்காரங்களா இருந்தாலும் சரி, தப்பி தவறி கூட படத்தை ப்ரமோட் பண்ணிட கூடாதுன்றதுல குறிக்கோளா இருக்காங்க. என்ன கதை என்ன தெரியல. தெலுங்குல இருந்து வந்தாலும் இப்படி இருந்தா என்னதான் சூர்யா ஃபேன்ஸ் ரோலக்ஸ் எல்லாம் பாருங்க. என்னடா டேய், மனோஜ் மேடின்னு ஒருத்தன் இருப்பான். மனோஜ் மேடி அந்த ஆள் ஒரு தட்டை கொடுத்தா அந்த ஒரு பையன் இது பண்ணி ஃபுல்லா இது பண்ணிடுவாப்ல. சொல்லுங்கண்ணே. இல்ல நான் ஆதிக்கு தனியா சொல்லிக்கிறேன். அடுத்தது வேற என்ன சொல்லுவாங்க, லைவ் போயிட்டு இருக்கு, எத்தனை பேர் பாத்தீங்க? ஆடி லான்ச் என்ன ஸ்பெஷல் போயிட்டு இருந்துச்சு? யாராவது கிளீனா சிம்பிளா ஷார்ட்டா அப்டேட் பண்ணுங்க கேட்போம்.
படம் ஏப்ரல் 14 மமிதா பைஜு சாரி ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. அரே அப்பா எப்பா நல்ல ஒன் சாங் விட்டுருக்காங்க. எப்பா மமிதா பைஜு அவங்க ஸ்டேஜ்ல அப்படிதான் சொன்னாங்க, ஏப்ரல் 14ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 14 சொன்னாங்க. அதான் சொன்னேன். அது மட்டும் சொல்லல ப்ரோ, அவங்களோட சைல்ட்ஹுட் கிரஷ் வந்து சூர்யான்னு சொல்லிருக்காங்க. படமும் ஏங்க அந்தந்த சீசன்ல அவன் உருட்டுறதுதாங்க. கீர்த்தி சுரேஷ் இருக்குல்ல, கீர்த்தி சுரேஷ் ஏன் பிரகாஷ் டெய்லி கீர்த்தி எடுத்துட்டு வரீங்க? இல்லங்க இருங்க ஆதி ஒரு நிமிஷம் இருங்க. நான் மம்தா பஜி சொல்லும் போது பரணி அமைதியா இருக்க நீங்க ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருங்க. கீர்த்தி சுரேஷ் சாமி டூர் நடிக்கும் போது விக்ரமோட ஃபேன். நான் சின்ன வயசுல இருந்து விக்ரம் ஃபேன்னாங்க. சர்க்கார் நடிக்கும் போது நான் சின்ன வயசுல இருந்து கொடூரமான விஜய் ஃபேன் அப்படின்னாங்க. சர்க்காருக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சாங்க பைரவா ஆடி லான்ச்ல அதே தான் சொன்னாங்க. அடுத்து வந்து ஏதோ ஒரு படத்துல அண்ணாத்த படத்துக்கு ஆடி லான்ச் வைக்கல. ஓகேவா, ஆடி லான்ச் எனக்கு கொரோனா டைம். அப்போ வந்து இந்த இன்டர்வியூ மட்டும் கொடுப்பாங்கல்ல சன் டிவில, அதுல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரஜினி சார் ஃபேன் தான், நான் கொடூரமான ரஜினி சார் ஃபேன் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன அப்பதான் இந்த ட்ரோல் என்னன்னா, கீர்த்தி சுரேஷ்னால அவங்க யாரு கூட நடிக்கிறாங்களோ அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிற தெலுங்குல பவன் கல்யாண், மகேஷ் பாபு அவங்க ஒரு படம் நடிச்சாங்க. ஐயோ ஒரு படம் நடிச்சாங்க, அது என்ன படம் தெரியல. மகேஷ் பாபு கூட ஒரு படம் நடிச்சாங்க. எல்லாத்தையும் ரசிச்சிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி ஆட்களை இல்லங்க அது மாதிரி எல்லாரையும் ரசிச்சேன்னு சொன்னா அவங்களை பாராட்டுவீங்க. கரெக்டுங்க, இப்படிதான் இருக்கணும், சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்க. அதையே கீர்த்தி பண்ணா ஒத்துக்க மாட்டேன்றீங்க. அது அந்தந்த ஹீரோ கூட நடிக்கும் போது மட்டும்தான் சொல்றது. எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும். அந்த ஹீரோ இந்த ஆடி லான்ச் சொல்ல மாட்டாங்க. எனக்கு எல்லா ஹீரோக்களையும் பிடிக்கும், கூடுதலா இந்த ஹீரோ சேர்த்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து ஒரு இது கிரஷ் அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கும். இவங்க போறது ஒரே ஹீரோ, எனக்கு பிடிச்ச ஹீரோ இவர் தான். சின்ன வயசுல ரொம்ப கிரஷ். அது எப்படி, அதாவது ஒருத்தர் கிரஷ்னா ஒருத்தர் மேல இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க கிடைக்கலங்கிறப்ப அடுத்தவங்க மேல போகும். இப்ப அப்படித்தானே போகும், மாறுறதுங்கிறது அதுதானே. ஒருத்தர் கிடைக்கல அவங்க இல்லங்கிறப்ப சின்ன வயசுல இருந்து கிரஷ்னா அவங்க சின்ன வயசுல டாப் தாராவே தானே இன்னும் இருக்காங்க, ரிட்டையர் ஆகி போயிடலையே அவங்க இருக்கிறாங்களே. எனக்கெல்லாம் ஒரே நேரத்துல 10 பேர் மேல கிரஷ் இருந்திருக்கு. நீங்க வேற விசாலத்தனமா பேசுறீங்களா ஏங்க இப்படி? இவர் என்ன நீங்க எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாங்க, என்னங்க அநியாயமா இருக்கு. சரி ரைட் ஓகே விடுங்க, பரவாயில்ல போயிட்டு போய் விடுங்க. இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய பேச்சே பேசக்கூடாது. இல்ல ஆனா நீங்க சொன்ன சமந்தாவும் அப்படிதான் சொல்லுவாங்க எங்க போனாலும் அந்த டைம்ல அஞ்சான் பண்றப்ப. இல்ல யோசிச்சு பாருங்க, இல்லாட்டி கடிச்சு வைப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, வினோத் மாதிரி ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஸ்பேஸா போய் கடிப்பாரு. இதெல்லாம் தேவையா? அது என்னமோ உண்மைதான். ஆனா இப்ப வந்துட்டு திஸ் ஆர் தட்னு போட்டு லாக் பண்ணிடுறாங்க ஹீரோயின்ஸ இன்டர்வியூல. அவங்க வந்துட்டு ஏதோ சொல்லிட்டு திஸ் ஆர் தட் சூர்யா சார் அது வேறயா போயிடுறாங்க. அதுவும் ஸ்கிரிப்டடா தானங்க போகுது. எங்க பாருங்க இன்டர்வியூலாம் எங்க எல்லாம் ஸ்கிரிப்டட், ஃபுல் ஸ்கிரிப்டா போகுதுங்க. ஒரு ஸ்டுடியோ வர சொல்லி ஒரு 4 இன்டர்வியூ வர சொல்லி ஒரே ஸ்டுடியோல வந்துட்டு அதே காஸ்டியூம்லயே அதே கேள்வியே கொஞ்சம் வேற வேற ஆங்கிள். அதாவது ராவணனை கொன்றான், ஓகே. ராவணன் கொல்லப்பட்டான், ஓகே. அப்படிதான் கேள்வி ஒரே கேள்வியா இருக்கு. நீங்க மாடுலேஷன் ஆக்டிவ் வாய்ஸோ பாசிவ் வாய்ஸோ பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸோ மாத்தி என்னமோ பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்துட்டு. எனக்கு இப்பெல்லாம் அதனால இன்டர்வியூஸே பார்க்கவே பிடிக்க மாட்டேது. அதுக்கு மேல அந்த இன்டர்வியூஸை ஒரு இன்டர்வியூ வந்து என்ன இன்டர்வியூ பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு ஆர்வம் தூண்டாம ஏதாவது ஒன்று இருக்கணும். இதே என்ன பண்றாங்க, அப்படி ஏதாவது தப்பி தவறி பார்க்கணும்னா அதுக்கு அந்த கண்டென்ட்டை ரைட் அப்ல போட்டு எழுதிடுறாங்க. தலை, கண், காது, மூக்கு, வாய், மார்பு, இடுப்பு, பவுரு, கீழே அங்க போறது, கீழே கடைசியில பாதார்த்த அதையும் விட்டு வைக்கிறது இல்ல. பிரிச்சு மேயதுன்னு பாத்திருக்கேன். பிரிச்சு மேயறது இப்பதான் பாத்துட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டு. ப்ரொடியூசர் நாகவம்சி ஏதோ ஃப்ரெண்ட்லியா வார்னிங் கொடுத்துருக்காராம் ஜிவி பிரகாஷ்க்கு. படம் நல்லா வந்திருக்கு, நீங்க பிஜிஎம் ஒழுங்கா கொடுக்கலன்னா சூர்யா ஃபேன்ஸ் உங்களை கொன்னுடுவாங்க அப்படின்ட்டு. போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுத்தணுமே, அதை விளையாடாது அப்படின்ற மாதிரி ஜிவி போயிட்டே இருப்பாப்ல. இப்ப ஒரு கமெண்ட் ஒண்ணு பார்த்தேன், ஒரு வீடியோ சாங் ஒண்ணு பார்த்தேன் கமெண்ட். அதெல்லாம் ஆடியன்ஸ் ரியாக்ஷனை பார்க்கலாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. எனக்கு அதை திட்டி கோட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஏன்டா பிடிச்ச அவர் திட்டுறீங்க? ஏன்னா இன்ன வரைக்கும் ஆடியோ பார்க்கல, இந்த ஸ்டேஷன்ல இந்த ஆடியோ கேட்க முடியல. நல்லா இருக்கும். என்ன திட்டுனாங்க பாருங்க, எனக்கு அனுப்புங்க பாருங்க. பரணி இப்படி சொல்றான்னாலே இப்ப தெரியுது அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அவரு வேற சூர்யா பிடிக்காது சொல்லுங்க பாருங்க. அவனுக்கு யாரையுமே பிடிக்காதுங்க, அவனுக்கு மனிதர்களையே பிடிக்காது. தயவு செய்து அப்படி பேசாதீங்க. அப்புறம் அவரு டிஸ்க்ளைமர் 5 நிமிஷம் போறாரு. எங்க பொய்ன்னு ஆதவன் வடிகிற மாதிரி பதறுவாரு. ஆமா ரொம்ப பயந்த மாதிரிதான் பேசுவான்.
மாவீரன் இல்ல இப்பெல்லாம் இந்த அவ்வளவுதான் நாகவம்சி மாவீரன். ஏதாவது நீங்க பேசிட்டு என்னமோ பாருங்க. பேசிட்டு போங்கடா மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஓ இன்னைக்கு மட்டும் என்னமோ பேசிட்டு போகலாம் விஸ்வநாதன் சாடி லான்ச் நடக்கிறதுனால இனிமேல் என்ன வேணா பேசிட்டு போங்கடான்னு இன்னைக்கு அது எப்ப பாருங்க எனக்கு புரியல. ஏதாச்சும் ஒரு பாட்டு வந்தா நான் இன்னையில இருந்து பண்ணிக்கலான்னு இருக்கேன். கரெக்டா ஏதாவது உங்க மேல ஒரு விமர்சனம் வச்சா இன்னையில இருந்து இதை மாத்திக்கலான்னு இருக்கேன். அது எப்படி சூர்யா படம் வரும்போது மட்டும் இன்னையில இருந்து அப்படின்னு புக்மை ஷோ வந்தாலும் இன்னையில இருந்து புக்மை ஷோ ரிப்போர்ட் போடுறேங்கிறீங்க. அஹிம்சாக்கு ஒரு வீடியோ போட்டு அஹிம்சா வழியில ஆனா இருந்தா அவங்க இந்த என் அன்பான ஃபேன்ஸ் சூர்யா சொல்ற அந்த டைலாக் எல்லாத்துலயும் மேஷப் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஏன்டா என்ன வேணா பேசிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன இருனா சரி இருங்க சொல்லுங்க அகிம்சா ஃபர்ஸ்ட்ல இருந்து வெள்ளச்சாமியானே அப்படில இருந்தே ஆரம்பிங்க. அது நான் அந்த போஸ்ட் போடுற கீழே மெய்யழகன் வந்து ஏதோ ஒரு இமேஜ் போடுறாரு. எனக்குன்னா நான் பாசிட்டிவா தானே போட்டிருக்கேன், நெகட்டிவா ஏதாவது போட்டா கூட ஏதாவது ட்ரோல் ஏதாவது இமேஜ் போடலான்னு நான் பாசிட்டிவா தானே போட்டிருக்கேன், நான் எதுவுமே போடலையா. அன்பான ஃபேன்ஸ் போட்டு ஹார்ட் போட்டு சூர்யான்னு போட்டேன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் போட்டேன், வேற எதுவுமே போடவே இல்லை. என்னதான் நினைச்சிருக்கேன் நான் வந்துட்டு ரெட் கலர் தான் விஷால். இருங்க விஷால், நான் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி யூடியூப்ல போயிட்டு நல்லதுக்கே காலம் இல்ல திருநாவு அந்த டெம்ப்ளேட் எடுக்கலான்னு நல்லதுக்கே காலம் இல்ல அப்படின்னு டைப் பண்ணேன். அது ஏதோ ஒரு சாங் வருது, நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு சாங் ஒன்று வந்துச்சு. இருங்க பிரகாஷ், அது நல்ல சாங், ஒரு நிமிஷம் இருங்கண்ணே நான் சொல்றேன். அவர்கிட்டே சொல்லி தரீங்களா? சொல்லுவார் அவருக்கு என்ன பாட்டுன்னு சொல்லுங்கண்ணே. அட பரவாயில்ல, கதையை சொல்லுங்க. கதை எங்க கை மாறி போறாரு, கதையை சொல்லுங்க. அதுக்கு காலம் இல்ல நாம் இருக்கும் பூமியில பாட்டு வேற பாடுறீங்க. இந்த மனுஷங்க ஜென்மம் அப்படி சம்திங் லைக் தட் ஏதோ வரும். அந்த வீடியோ இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு என்னன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் இதுல உட்காந்துருப்பாரு, ஒரு அக்கா பாடிட்டு இருப்பாங்க, அந்த டெம்ப்ளேட் தான். சரி, நீ பரணி ப்ரோ பேசிட்டு இருந்த கேப்ல இந்த ஆடியோ லான்ச் பத்தி என்னென்ன போட்டிருக்காருன்னு அவர் ப்ரொஃபைல் குள்ள போய் பார்த்தேன். சூர்யா என்ட்ரிக்கு இதை ஒன் என்ட்ரின்னு போடாம சூர்யா என்ட்ரின்னு வன்மத்தை கக்கி வச்சிருக்காரு. மாவீரன் இதெல்லாம் ஓவர் இல்ல இல்ல அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணாமா? நான் இந்த ஒன்றுன்னு போட்டதே இல்ல, அப்ப அதுக்காக என்னையும் போட்டு அடிப்பீங்களா? யாருக்குமே வந்து சும்மா அதுல அது போ. ஏன்னா எனக்கு மேல ஆதி சொன்ன கருத்து தான் எனக்கு அதுல ஜஸ்ட் ஃபோர்ஸ் டைட்ல தான் தெரியுது, அவங்க போட்டு ஒரு இயல்பா வரல. அதனால நான் பெருசா விரும்பல. ரசிகல் கொண்டாடுறேன், நம்ம நெகட்டிவா சொல்லக்கூடாது. அதனால நம்ம நெகட்டிவா பேசுறேன். நமக்கு பிடிச்சதே நம்ம பிடிச்ச வேற மாதிரி கொண்டாடி போறோமோ அப்படி போய்க்கணும் அப்படின்னு நான் சைலண்டா இருக்கேன். அது மாதிரி பரணிக்கே அதுல அது ஒரு உடன்பாடு இருக்கலாம், அதை விட்டுருங்க. மரணி அடிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. காம நேரமா ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தான், சம்பந்தமே இல்லாம கதையை கேட்க விட்டேன். எங்கேயோ போய் பாட்டெல்லாம் பாடி. பிரகாஷ் ப்ரோ, எந்த ஒரு பட்டமுமே ஃபேன்ஸை தவிர, அந்த பட்டங்கிறது ஃபேன்ஸை தவிர யாருக்குமே பிடிக்காதா? அதுக்காக என்ன பண்ண முடியும்? சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் யாருக்கும் பிடிக்காம இருந்ததே கிடையாது, உலகநாயகர் பட்டம் யாருக்கும் பிடிக்காம இருந்ததே கிடையாது. அப்படி கிடையாது, ஆப்போசிட் கேங்ல கேளுங்க தெரியும். நீங்க கமல் ஃபேன்ஸ்லயே சூப்பர் ஸ்டார்னு ஒத்துக்கிற ஆளுங்க இருக்காங்க, ரஜினி ஃபேன்ஸ்க்கு உலகநாயகன் ஒத்துக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அதை தாண்டி தலைமுறைகள் நான் பேசுறதே கிடையாது. ஏன்னா ரசிகர் சண்டையில ஊறி, அதுவும் ரசிகர் சண்டையில ஊறி போன தலைமுறை தான். ஆனா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? என்னைக்கும் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் வந்து புரட்சி தலைவர், இவர் நடிகர் திலகம்னு சொன்னா மறுப்பதற்கே கிடையாது. 2 பேரும் நடிகர் திலகமா சிவாஜி தான், புரட்சி தலைவர்னா எம்ஜிஆர் தான். ஓகேவா? யாரும் ஒத்துக்காத பட்டம் எதுவுமே கிடையாது. நடிகர்களுக்கு பட்டம் கொடுக்கறதுலாம் அது வேற, அந்த இயல்பா அப்படியே டக்கு டக்கு அப்படியே கிராஃபா போயிட்டே இருக்கும். மற்றபடி இது அவங்க கொண்டாடுறாங்க, ரைட், ஓகே, அவ்வளவுதான். அகில உலக சூப்பர் ஸ்டார்ஸ் சிவா யாரா மறுப்பீங்களா? சரி பிரகாஷ் சொல்லுங்க. கேட்க வந்தாரு. என்னது 2 நாளா ஒரே அசல் படம் வீடியோஸா வந்துட்டு இருக்கு, டிஎல்ல பாத்தீங்களான்னு கேட்டேன். சன் நெக்ஸ்ட்ல யூடியூப் சேனல்ல அதை அப்லோட் பண்ணிட்டான், அதனால அதை வந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நம்ம தான் நிறைய தடவை பார்த்திருக்கோம், அப்புறம் திரும்ப யூடியூப்ல வேற போய் பார்த்து. பிடிக்குமா ப்ரோ உங்களுக்கு? அது ஏன் பிடிக்குது கழுத? அந்த படத்துல குதிரைக்கு தெரியும் ஒரு பாட்டு எனக்கு பிடிக்கும், ஒரு 4 சீனு பிடிக்கும். அந்த பாட்டு தான் இல்ல மேக்கிங் செம்ம ஸ்டைலிஷா இருக்குங்க. அதுல ஒரு சில சீன்லாம், ஒரு சில ஷாட்லாம் 4 சீன் பிடிக்கும். ஒட்டுமொத்த படம் 4 சீன், அவ்வளவுதான். 4 சீனு, அந்த ஷேடோ சீன், சிகரெட் சீன், அந்த மாதிரி ஒரு 4 சீன் இருக்கும். ஏதோ 2 பேர் கேம். அது யூகி சேது வில்லன் படத்துக்கு பயங்கரமா எழுதியிருப்பாரு.
அதுல கண்ணு வச்சுட்டாங்களா எவனான்னு தெரியல, அதே காம்பினேஷன்ல போட்டு ஒழட்டுன்னு சொல்லிட்டு அவர் வர சீன் இன்னும் இரிட்டேட்டிங்கா இருக்கும். அஜித் பேரும் இருக்கும் ஸ்கிரீன் பிளேல. அது இருக்குங்க, கதை திரைக்கதை வசனம் 3லயுமே அவர் பேர் இருக்குங்க. கதை திரைக்கதை வசனம் அஜித்குமார்னு இருக்கும், இணை இயக்குனர்னு சொல்லி அவர் பேரையும் போட்டிருப்பாரு. அவரு ஷேடோ டேரக்டர் இல்லாம ஓப்பன் டேரக்டர் எடுத்த படங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அவரே விருப்பப்பட்டு, ஏன்னா அது அவர் ஜெமினி படம் அவர் பண்ண வேண்டியது தானே, ஏறுமுகம்ங்கிற பேர்ல. அட்டகாசத்துக்கு அப்புறம் அவருக்கு அந்த காம்பினேஷன் அதை பண்ண வேண்டிய, அது அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய படம் இல்ல அது. அது மாதிரி நடக்க முடியல. அந்த மாதிரி ஒரு லோக்கல் அசல் மாட்டிக்கிச்சு, அவ்வளவுதான். இவர் கொஞ்சம் அவர் அந்த சமயத்துல வந்து ஹாலிவுட் படங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. அதுக்கு போக வந்து பில்லாங்கிற ஒரு இந்த ஹாலிவுட் ஸ்டைல் மேக்கிங் வந்து பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சா, அப்ப நம்மள்ட்ட இத்தனை எதிர்பார்க்கறாங்க போலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவர் விருப்பப்பட்ட அவரோட ஆசையெல்லாம் நிறைவேற்றும்னு சொல்லிட்டு அதை போய் சரண்டர் சொன்னாரு. அது ஓப்பனா டைட்டில் கார்டில் போட்டுக்கப்பா அப்படின்ட்டு, ஏன்னா நாளைக்கு ஏதாவது நெகட்டிவ் இம்பாக்ட் ஆச்சுன்னா நான் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி வாங்கினாரு. இடத்துல இம்பாக்ட் ஆயிடுச்சு. கட்டல அதுக்கப்புறம் அவரும் டோட்டலா அவுட் ஆயிட்டாரு. ஒவ்வொருத்தரும் அதான் சொல்றாங்க, திரும்ப அவங்க பிரியத்துக்கு அவங்க ஜானர்ல அவங்க கேஸ்டிங் வச்சு எடுக்க வச்சிடணும், அவ்வளவுதான். அவங்க சாய்ஸ்லயே போயிடணும். அதுதான் வந்து கிரியேட்டர் மைண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் படமா ஆகணும். February 5 ரொம்ப பிடிக்குமா ப்ரோ தலைக்கு? அசல் நிறைய படம் இப்ப லாஸ்டா விடாமுயற்சி வரைக்கும் நிறைய படம் இல்ல. கடைசியா ஒரு பொண்ணை ஒருத்தர் 30-35 வயசுக்கு மேல கல்யாணம் ஆனவனுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குமாங்க. கரெக்டா இந்த வயசுக்கு மேல இவ்வளவு சூப்பரா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, தவிர்த்து இருக்கலாம். கல்யாணம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கடைசியில அவர் வந்து விட்டாருங்கிற மாதிரி வந்திருக்கு, அவ்வளவுதான். பொங்கல் அது தள்ளி போய் கடைசியா வந்துருச்சு. பிரகாஷ், இந்த கல்யாணம் ஆனவங்க 35 வயசு கல்யாணம் ஆகல அப்படிங்கிற ஜோக்ஸ் பண்றத தவிர்த்துருங்க நண்பர்களே. அது ரொம்ப இதுவான ஒரு ஜோக். சரி, ரைட்டு, விட்டுங்க. மொத்தம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வேற வழியே இல்லாம அதுக்கப்புறம் டேட்டு February மட்டும்தான். நீங்க நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருக்கீங்க புரிஞ்சுட்டேன். நான் பர்சனல் அட்டாக்கிங் போல எதுவும் போல, இயல்பா போனது. அது ஏதோ ஒன்று சொல்லுவோமே போன பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய பொங்கல் ரிலீஸ் ஆகாம அடுத்த வாய்ப்பே இல்லாம February ரிலீஸ் ஆகுது, அவ்வளவுதான். 35 தொட்டுருச்சா? நீங்க கவனிக்கல? ஆதி இல்லங்க, தொடர்ந்துங்க. இன்னும் 34 அப்புறம் முனையில இருக்கீங்க, விழுக போறீங்க இன்னும் 2 மாசத்துல. அண்ணா உங்களுக்கு எல்லாம் நீங்க சூப்பர்ண்ணா, எஸ்டே சூர்யா மாதிரிண்ணா நீங்க. சரி விடுங்க, 40 வரும்போது கஷ்டம்லாம் பண்ணலையடா, நான் ஒன்னும் கஷ்டம்லாம் பண்ணலையே அதுக்கு. இல்ல ஐயோ ஆதி, நான் என்ன சொல்றேன், 40 வரும்போது சொல்றேன், லைஃப் பிகின்ஸ் அட் 40 ஆதி அப்படிங்களா? லைஃப் பிகின்ஸ் அட் 40 விநாயகன்னு பேசுவோம். வாங்கண்ணே, என்ன போங்க. பரணி பின்னாடி இருந்து நல்ல வேலை, இவங்க சண்டையில நம்ம வயசை மறந்துட்டாங்க. அவன் ஏற்கனவே லவ் ஃபெயிலியர்ல இருக்கான், இப்ப அதனாலதான் பேச மாட்டேன்றான் இன்னைக்கு. அதுல இருந்து இல்லங்க, அவர் அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் வந்துட்டு ஒவ்வொரு சூர்யா படத்தப்பையும் ஒவ்வொரு சபதம் எடுத்திருக்காரு. நானும் பாக்குறேன், புக் பேசோ ட்ரெண்டிங் பாட்டு பத்தி ரிவ்யூ போடுறது. இன்னைக்கு புதுசா பாருங்க, என்னென்னமோ பேசுங்க, நான் பேசவே மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு. அது என்னதான் இன்னில இருந்துங்கிறாரு, அதுவும் இன்னில இருந்தாங்கிறாரு. எப்ப கேட்டாலும் அதுல என்னை பத்தி நெகட்டிவா பேசினா நான் எதுவும் பேச மாட்டேன், நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். அப்படியா? ஆனா நீ மட்டும் எப்பவுமே நெகட்டிவாவே பேசுவ மத்த எல்லார பத்தியும். ஆமா, நான் மட்டும் நெகட்டிவா பேசுவேன், மத்தவங்க யாராவது என்னை பத்தி நெகட்டிவா பேசினா என்னமோ பேசிட்டு போங்கடான்ற மைண்ட் செட்ல நான் இருக்கேன், அவ்வளவுதான். விடுங்க சும்மா பரணி. அந்த டாவா அழுத்துனா அதை கவனிச்சிங்களா யாராச்சும்? அதாவது அதை பார்த்தேன் நானும். ஏன் பரணி இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டாங்களோ? யாரு பரணி? வெய்யலன் மட்டுமா இல்ல வெய்யலன் தெரிஞ்சு எல்லாம் கூட்டு கலவாணிங்களா? மாவீரன் நினைக்கிறேன். மாவீரன் எனக்கு தெரிஞ்சு மாவீரன் தடைய வெய்யலனை தூண்டி விட்டாருன்னு நினைக்கிறேன். மெய்யழகன் போட்டு ஒரே இதா ஏறிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னாச்சு பரணி? நான் வந்து மெய்யழகன் வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி அடிப்பாரு, நான் எதுக்குமே பொறுப்பு இல்ல, யாரையும் தூண்டி விட மாட்டேன். மாவீரன் வேலையை பார்த்து விட்டு அண்ணா இன்னைக்கு இந்த அனுபவமா பேசுனது ரைட். ஓகே பரணி, கேட்டிங்களா? இருக்கட்டும், நாளைக்கு திங்கக்கிழமை வேலைக்கு போறோம், வேலைக்கு போட்டோம். பிரகாஷ், விஷால் வந்து ஏதோ பேசினா அவன் கழுத்து மேலே ஏறி மறிச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவர் பேசுனது கேட்கல. இல்ல, அனுப்பமா இன்னைக்கு பேசுனது மீடியாவை சூப்பரா இருந்துச்சு. நேத்தியா? சாரி. ஓகே. ஆனா அதெல்லாம் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா பயங்கரமா எடுத்து கொடுப்பாரு. நல்லா இருந்துச்சு, பேசி விட்டுறணும். அதாவது ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மூடு அப்படின்னு ஒரு மீம் இருக்கும்ல, அந்த அத வந்து ரொம்ப கொஞ்சம் டீசென்டான வார்த்தைகள்ல சொல்லிட்டாங்க. ஏன்டா இன்ஸ்டாகிராம் என்ன உங்க போனோட சொத்தா? என் வீட்டு இன்ஸ்டாகிராம்ல தான்டா போடுறேன், போடுறத பார்த்துட்டு கிளம்புடா அப்படின்ட்டாங்க. என் ப்ரொஃபைல்ல நான் இன்னைக்கு இப்போ கோபிநாத் விஜய் சேதுபதி இன்டர்வியூ இப்பதான் கேட்டு செம்மையா இருந்துச்சு, ஒரு 1 hour.
ஏங்க 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 சீரியஸா சொல்றேன். ஆமா இல்ல எனக்கு சீரியஸா அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு இந்த இதுல விளாண்டுட்டு இருப்பான், கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பான். அப்ப 2 பால் போடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இல்ல கிரிக்கெட் ஆட குடிச்சிட்டு அப்ப கண்டதா பேசிட்டு இருப்பாங்க பக்கத்துல உட்காந்துட்டு. அந்த மாதிரிதான் இருக்கு அவர் பேசுறது இப்பெல்லாம் கேட்டா. நீங்க பிக் பாஸ்க்கு அப்புறம் அவர் ஸ்பீச் வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க போட்டு. இல்லமா வீரன், ஒரு மாதிரி ரொம்ப பேசுற மாதிரியே தோணுதுமா வீரன். வர வர இந்த இன்டர்வியூ பாக்குறேன் கோபிநாத் இன்டர்வியூ. என்ன தலைவா இவ்வளவு லைஃப்ல பாத்துட்டியா அப்படின்னு இருக்கு நமக்கு. தலைவா ஓ சரி ஓகே அப்படின்னு இருக்கு. இல்லங்க எனக்கு இந்த இயல்பா பேசாம திடீர்னு ஞானி மாதிரியே பேசுறான். எனக்கு குறிப்பா இந்த ஆக்டர்ஸ் பேசும்போது எப்பாடி தெரியும்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது ஆதி ப்ரோ ஒரு ஸ்டேஜ் வந்தாலும் எல்லாம் பரணி அது பேசல. நீயே இந்த மாதிரி தான்டா பேசிட்டு இருக்கு. பரணி திங்கக்கிழமை நாளைக்கு எல்லாம் பேச முடிச்சுக்கலாம். நாளைக்கு சந்திப்போம். பாய். சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஆல்.